ராஜாவே ஊற்றிடும் உம்மாவியே இயேசுவே எங்கட தகப்பனே ஊற்றிடும் உம்மாவியே தேவாவிய ஊற்றுங்கய்யா இயேசுவை போல் ஊழியம் செய்திடவே ஊற்றிடும் உம்மாவி இயேசுவை போல் ஊழியம் செய்திடவே இயேசுவை போல் ஊழியம் செய்திடவே ஊற்றிடும் உம்மாவி எல்லாரும் சொல்லுவோம் ஊற்றிடும் உம்மாவியை எங்கட தகப்பனே மானோடு திடீரோடே வாஞ்சிச்சு கதறுது போல என் தேவனே என்னுடைய ஆத்மா கதறுதுகிற ராஜாவே உம்முடைய ஆவியை ஊற்றுகிற ராஜாவையா இயேசுவை போரிடவே ஐயா ஊற்றிடும் இயேசுவை போ மாறிடணும் மாடானது ஈரோடையை வாஞ்சித்து கதறுமாப்போ மாடானது ஈரோடையை ஐயா வாஞ்சித்து கதறுமாப்போ என் தேவனே என் ஆத்துமா ஆகமாயிருக்கிறது என் தேவனே என் தேவனே என் ஆத்துமா ஆகமாயிருக்கிறது எத்தனை பேருக்கு அந்த தாகம் இருக்கு இந்த இலங்கைக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்ச அந்த ராத்திரி வேளையில் ஆண்டவருக்கு அந்த பாட்டு என் மேலும் என்னுடைய சபை மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றும் என்னுடைய குடும்பத்தின் மேல உம்முடைய ஆவியை ஊற்றும் என்னுடைய பிள்ளைகள் மேல உம்முடைய ஆவியை ஊற்றும் வாலிபர்கள் முதியோர்கள் சிறுவர்கள் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றும் எல்லாரும் இயேசுவை போல் மாறிடணும் இயேசுவை போல பேசணும் இயேசுவை போல ஊழியம் செய்யணும் 3.5 வருஷத்துக்குள்ள உலகத்தையே ரட்சித்தேன் ஆண்டவர் என் தேவனே 30 வருஷங்களாய் நின்று தள்ளாடுகிறோமே என் கர்த்தர் ஒரு அசைவை கொண்டு வாரோ ஊற்றிடும் உம்மாவியை ஊற்றிடும் உம்மாவியை ஐயா ஊற்றிடும் உம்மாவியை இயேசுவே ஊற்றுங்கப்பா எங்கள் மேலே இயேசுவை போல் மாறிடவே ஊற்றிடும் உம்மாவியை இயேசுவை போல் மாறிடவே போல மாறினோம் போல இந்த சபை வந்துடணும் எல்லாரும் உங்களை போல வரிக்கணும் உங்களை போல பேசணும் ஆண்டவரே நம்ம போல மாத்துங்க நம்ம போல என்ன மாத்துங்க போல மாத்திங்க ஆண்டவரே உம்மை போலவே நாங்க ஊழியம் செய்யணும் உம்மை போலவே ஜெபிக்கணும் உங்களை போலவே நாங்க வாழணும் உங்களை போலவே நாங்க மறுரூபம் அடையணும் இந்த ராஜா இந்த தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அவருடைய மகிமை நம்மோட வந்துருக்கு அவருடைய
பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இருக்கு. மாறானது நீரோடையை வாஞ்சித்து கதறுமா போ என் தேவனே என் ஆத்துமா கேளுங்க. தாகமாயிருக்கிறது என் தேவனே என் ஆத்துமா தாகமாயிருக்கிறது. எசாயா 44:3 சொன்னீர், தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை நான் ஊற்றுவன் என்று. ஊற்றிடும் உம்மாவியை இயேசுவே, ஊற்றிடும் உம்மாவியை இயேசப்பா, ஊற்றிடும் உம்மாவியை இயேசுவே, ஊற்றிடும் உம்மாவி, ஊற்றுங்க ஆண்டவரே. இயேசுவை போல் வாருங்கள். ஊற்றுங்கய்யா, ஊற்றிடும் உம்மாவி. என் ஆத்துமா வாஞ்சிக்குதே, என் ஆவி கதறுகின்றதே, என் ஆத்துமா வாஞ்சிக்குதே, என் ஆவி கதறுகின்றதே, இயேசுவை போல் மாறிடவே ஊற்றிடும் உம்மாவி. இயேசு போல மாறணும், உம்மை போல மாறணும். எங்களை தொட்டவர்கள் சுகமடையணும், எங்களை பார்த்தவர்கள் ஆறுதல் அடையணும், எங்களோட பேசினவர்கள் ரட்சிக்கப்படணும். இயேசுவே, உம்முடைய மகிமை எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படணும். ஆண்டவரே, நாங்கள் கிருபா பாத்திரங்கள், எங்களுக்குள்ள உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யம் வெளிப்படணும், எங்களுக்குள்ள உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்படணும், எங்களுக்குள்ள உம்முடைய உயர்த்தலுடைய வல்லமை வெளிப்படணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? ஆண்டவர் இந்த வேளையில ஒன்னு அபிஷேகம் பண்ண போறார். எத்தனை பேருக்கு தெரியும் அவர் இந்த வேளையில அபிஷேகம் பண்ண போறார்? ஒரு புதிய அபிஷேகத்தை நீ பெற போறாய், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற போறாய். இந்த வேளையில ஆண்டவர் உன்னை ஏமாத்த போற ஆண்டவர் இல்ல. என் ஆண்டவர் உன்னை சொன்னாது என் ஆண்டவர் செய்யற ஆண்டவர். அவர் இந்த வேளையில உன்னை அபிஷேகம் பண்ணத்தான் போறார். அவர் உன்னை இந்த வேளையில நிரப்பத்தான் போகிறார். அவர் உன்னை இந்த வேளையில ஒரு புது பலத்தால உனக்கு நிரப்பி உன்னை கர்த்தர் சந்தோஷத்தோட அனுப்ப போகிறார். நீ அவருக்கு ஒரு அடையாளமாய் இருப்பாய். இயேசு உயிர்த்தெழுந்து இருக்கிறார் என்பதற்கு நீ அவருடைய அடையாளம். மாறானது நீரோடையை வாஞ்சித்து கதறுமா போ என் தேவனே என் ஆத்துமா தாகமாயிருக்கிறது. நீங்க தான் சொன்னீங்க, தாகமாயிருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று யோவான் 7:37 சொல்லி இருக்கிறேன். என்னுடைய தாகமாய் இருக்கிற இந்த இருதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து ஜீவ நதி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே வெளிப்படும்படியாக ஆண்டவரே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஊற்றிடும் உம்மாவியை
கேளுங்க. ஊற்றிடும் ஆவியை, உம்முடைய ஆவி என் மேல ஊற்றப்பட்டா எல்லாம் செய்து முடிச்சிடுவேன். உம்முடைய ஆவி என் மேல ஊற்றப்பட்டுட்டா நீங்க சொன்ன மாதிரி என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிய கிரியைன்னு சொன்னீர். ஆண்டவரே, தாகமாயிருக்கிறேன், சரியான தாகமாயிருக்கிறேன். எத்தனை பேர் இந்த வேளையில தாகமாயிருக்கிறீங்க? என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. Fill with your anointing, fill with your holiness, fill with your glory, fill with your glory. ஆண்டவரே, உம்முடைய மகிமையால நிரப்பும். இந்த கர்த்தர் இந்த வேளை நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே நிரப்புவீராக. ரேக்கபபப சந்தல வதுலுலு வெக்கரகசோ. கண்களை மூடி கைகளை உயர்த்தி தாகமாய் கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே என்னுடைய ஆவியானவர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கட்டளையிடுவீராக. ரேக்கபபப சந்தல ஒவ்வொருவருக்கும் புதிய பலன், புதிய சுகம், புதிய ஆரோக்கியம், புதிய அபிஷேகம், புதிய வல்லமைகள் இப்பொழுதே இறங்குவதாக. I release the anointing. தேவனே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதே இறங்கி கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவர். ரேக்கபா சந்தல பதலல வக்கரகசோ. உபதிகல மலபை சந்தல பதலல வக்கரா. Thank you for your anointing. Thank you for your mighty power. தேவனே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை விசுவாசத்தினால் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே இறங்கட்டும், இப்பொழுதே இறங்கட்டும், இப்பொழுதே இறங்கட்டும், இப்பொழுதே இறங்கட்டும். ஞானத்தின் ஆவியானவர். Come on, எல்லாரும் வாய்களை திறந்து பேசி. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே பெற்றுக்கொள்வார்களாக. I release the anointing. Yes, 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 do it. Yes. Lekababa shandala badala bakarakaso. உபதிகல பலபல பக்கர மதுர பாபா, நீ தேவன் உயிரோட இருக்கிறார் என்பதுக்கு நீ ஒரு அடையாளமாய் மாற வேண்டும். நீ ஒரு அடையாளமாய் மாற வேண்டும். இந்த சபையோட அடையாளமாய் மாற வேண்டும். ஒவ்வொரு ஊழியர்களும் அடையாளமாய் மாற வேண்டும். ஒவ்வொரு மியூசியனும் அடையாளமாய் மாற வேண்டும். ஒவ்வொரு பாடல்களும் அடையாளமாய் மாற வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினால் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே இறங்கி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கைகள வக்கரப சந்தல பதிரி விக்கரப தலாதி ஆலோசனை வெச்சது ஏல பபப கபக்கரு கபக்கரப ஷல பதிரி விக்கரப சந்தல பதிரப ஏகப பபப சந்தல பிராக்கு பார்க்காத கண்ணை மூடி ஜெபமணி. தங்கச்சி கண்ணை மூடி ஜெபமணி. கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில நீ சாட்சியாய் மாறணும். நீ ஒரு அடையாளம், ஞானத்தில ஒரு அடையாளம், தானியேல் ஒரு அடையாளமாய் இருந்தது போல, எஸ்தர் ஒரு அடையாளமாய் இருந்தது போல, ரூத் ஒரு அடையாளமாய் இருந்தது போல, தேவ பிள்ளை நீ ஒரு அடையாளமாய் மாறக்கூடாதா? நீ ஒரு அடையாளமாய் ஆண்டவருக்காக எழும்பக்கூடாதா? நீ ஒரு பெரிய தீர்க்கதரிசியா எழும்பக்கூடாதா? நீ ஒரு பெரிய ஊழியக்காரனா எழும்பக்கூடாதா? உன்னுடைய கைகள் அற்புதங்களை செய்யக்கூடாதோ? உன்னுடைய வாய்களில அதிசயங்களை காணக்கூடாதோ? உன்னுடைய சரீரங்களில தேவனுடைய வல்லமை வெளிப்படக்கூடாதோ? Do it. ஏகபபா சந்தரகசோ நீல பலபல பக்கர மதுர. தம்பி கண்ணை மூடி கொண்டு கொஞ்ச நேரம் பிராக்கு பார்க்காத கண்களை மூடி ஜெபமணி. ரேகபபா சந்தல பதல பக்கர. எஸ், இந்த வேளை தேவனுடைய வேளை, தேவனுடைய வேளை. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிற வேளை. ரேகபபா சந்தரார் யாலோ. எஸ், ரேகபபா சந்தல பதல பக்கர கசோ. ஏல பபா சந்தல பதல பக்கர யாலோ. ஏல பபா பக்கர வைஷா. யோசபாத் துதித்து பாட தொடங்கின போது, அவனுடைய கூட்டத்தார் துதித்து பாட தொடங்கின போது கர்த்தர் யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தார். நீ பாடி துதித்துக் கொண்டிருக்கிற போது கர்த்தர் உனக்கு இந்த வேளையில உன்னுடைய போராட்டம் எதுவோ, உன்னுடைய பிரச்சனை எதுவோ, உன்னுடைய கஷ்டம் எதுவோ, உன்னுடைய கவலை எதுவோ, அது இந்த வேளையில நீங்கி போகும். அது இந்த வேளையில நீங்கி போகும். அது இந்த வேளையில நீங்கி போகும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்று கண்ட வியாதி, இன்று கண்ட பிரச்சனை, இன்று கண்ட கடன், இன்று கண்ட ஏமாற்றம், இன்று கண்ட சோலி எல்லாம் வெளியேறட்டும்.
வெளியேறட்டும். சந்தல மதோல மக்கரவதோ தீக்கமம சந்தல. விசுவாசத்தில் பெற்றுக்கொள், விசுவாசத்தில் பெற்றுக்கொள், விசுவாசத்தில் பெற்றுக்கொள். ரபா சமந்தோ ஹோ ஏ லபவர் சந்தல கசரோ. சாத்தானை மிதித்து போடு, சத்துருடைய கிரியைகளை மிதித்து போடு, அசுத்த கிரியைகளை மிதித்து போடு. அந்தகார வல்லமைகளை மேற்கொள், 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 மேற்கொள். ஏகமம சந்தல கசோ தீக்கமபாஷ். Yes. Oh Jesus. Amen. Dikababa sandala badoro baba karakaso. Yes. கர்த்தருடைய ஆவியானோடு சேர்ந்து சேவோ. அவருடைய மகிமைக்குள்ள கடந்து போ. Yes. Dikababa sandala badoro baba karakaso. Dikababa sandala badoro baria baba baba karabadura baba sandala gotoro. Yela baba baba sandala badoro baria baba baba karabadura baria. We are fire. I am fire. I am fire. I am fire. Oh, oh, yes. Amen. I am fire. I am fire. I am fire. I am fire. Yes. I am fire. 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 Yes. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்து. நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்து. எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது. எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது. கர்த்தர் உன்னில் உதித்தார், அவர் மகிமை உன்மேல் இருக்குது. கர்த்தர் உன்னில் உதித்தார், அவர் மகிமை உன்மேல் இருக்குது. Fire, I am fire. Yes, fire, I am fire. எத்தனை பேர் அறிக்கை செய்வீங்க? Fire, I am fire. Yes, I am fire. I am fire. எல்லாரும் சொல்லுவோம். நான் கர்த்தருடைய அக்கினியாய் காணப்படுகிறேன். தேவனுக்கு ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற போது அக்கினி மயமான நாவுகள் வந்தது. அது அவர்களுக்கு அடையாளமாய் இருந்தது போல், அந்நிய பாஷை அவிசுவாசிக்கு அடையாளமாய் இருந்தது போல், இந்த வேளையில நீங்களும் நானும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். Yes. We are fire. We are fire. We are fire. Yes. We are fire. Come on, everybody say we are fire. We are fire. Yes. We are fire. எல்லாரும் சொல்லுவோம். We are fire. பூமியை இருளோ மூடிவிடும், காரில் ஜனங்களை மூடிவிடும். பூமியை இருளோ மூடிவிடும், காரில் ஜனங்களை மூடிவிடும். கர்த்தர் உன்னில் உதித்தார், அவர் மகிமை உன்மேல் இருக்குது. கர்த்தர் என்னில் உதித்தார், அவர் மகிமை என்மேல் இருக்குது. Fire. I am fire. Yes. Fire. Yes. Everybody say fire. I am fire. Salute. Fire. Amen. கர்த்தரே நித்திய வெளிச்சம், துக்க நாட்களோ முடிந்தது. கர்த்தரே நித்திய வெளிச்சம், துக்க நாட்களோ முடிந்தது. கர்த்தர் உன்னில் உதித்தார், அவர் மகிமை உன்மேல் இருக்குது. கர்த்தர் என்னில் உதித்தார், அவர் மகிமை என்மேல். Fire. I am fire. Salute. Fire. Salute. எல்லாரும் சொல்லுவோம். இந்த சபையோட அக்கினி, உன்னுடைய ஊழியர்கள் அக்கினியே ஒவ்வொருவரும் சொல்லுவோம். Fire. Yes. Fire. We are fire. Our fire. Yes. We are fire. Salute. Our fire. Amen. Fire. கொடுமை உன்னை சேர்வதில்லை, வறுமை உன்மேல் வருவதில்லை. கொடுமை உன்னை சேர்வதில்லை, வறுமை உன்மேல் வருவதில்லை. கர்த்தர் உன்னில் உதித்தார், அவர் மகிமை உன்மேல் இருக்குது. கர்த்தர் என்னில் உதித்தார், அவர் மகிமை என்மேல் சொல்லுவோம். Fire, fire, yes, fire. எத்தனை சொல்லுகிறோம்? Fire, 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 fire. I am fire, I am fire. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்.
உங்களை நாங்க போற்றுகிறோம். எங்களுக்குள்ள இருந்த அக்கினி வெளிப்படட்டும், எங்களுக்குள்ள இருந்த அக்கினியால் வெளிப்படட்டும். தேவனே, ஓ இஸ்ரவேலுக்கு குதிரை வீரரும் அக்கினி ரதமுமாய் எலியாவை மாற்றினேரே. என் ராஜாவே, இந்த தேசங்களுக்கு எங்களை ஒரு குதிரை வீரராய் மாற்று, அக்கினி ரதங்களாய் மாற்று. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும், மனித கட்டுகள் அறுக்கப்படட்டும். மனித வார்த்தைகள் உன்னை அபிஷேகம் பண்ண விடாதபடி கட்டின கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே கர்த்தர் அறுக்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஏகமரமாய் சந்தோஷம். ஒரு நிமிஷம். இயேசு அற்புதங்களை செய்து கொண்டிருந்த போது பரிசேயர் சதியை சொன்னார்கள், மற்ற 6 நாளும் இருக்கிற போது 7ஆம் நாளிலேயோ நீர் அற்புதம் செய்ய வேணும். ஏதாவது ஒரு சாட்டுப்போக்கு குறையை சொல்லி அவருடைய ஊழியத்தை தடுத்தார்கள். அவருக்குள்ளே இருந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை மரித்து எழுப்ப பண்ணி வச்ச அந்த பெரிய ஆவியானவர் வழினால் அவரை எதுவுமே கட்ட முடியல. அதே போல இன்றைக்கு இந்த வாழ்க்கையில பிசாசு எவ்வளவு வார்த்தைகளை போட்டு கட்டலாம், பிசாசு எவ்வளவு வியாதியை போட்டு கட்டலாம், பிசாசு எவ்வளவு துன்பத்தை போட்டு கட்டலாம், பிசாசு அதிகாரங்களால கட்டலாம். என்ன நீ நான் சொல்ல முடியும்? எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், என் குடும்பத்தில் இருக்கிறவர் பெரியவர், என் சபையில இருக்கிறவர் பெரியவர். நான் ஆராதிக்கிறேன் என்ற தேவன் பெரியவர், 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 பெரியவர். அவரால் நான் முற்றுமாய் விடுதலாக்கப்பட்ட ஒரு மனுஷன். Thank you Jesus. இந்த சபை அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். செத்த ஆண்டவரை வச்சு நாங்கள் ஆராதிக்கல, செத்து உயிர்த்த ஆண்டவரை வச்சு ஆராதிக்கிறோம். அவர் உயிரோடு இருக்கிறார், அதுக்கு நாங்கள் சாட்சிகள். எல்லா முகங்களிலும் இருந்து வடிகிற கண்ணீரை துடைத்த ஒரு ஆண்டவர். இந்த வேளையில எல்லாருடைய முகங்களிலும் இந்த வடிந்த கண்ணீரை அவர் துடைச்சவர். அப்படியே விடாசனங்கள் அமர்ந்திருக்கு. ஒரு 15 நிமிஷம் ஆண்டவருடைய செய்தியை போயிட்டு அப்படியே படிப்போம். எசேக்கியேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒரு வாசி. எசேக்கியேல் எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான். திருப்பி ஒரு வாசிங்க. அப்படியே அவன் செய்தபடியே அதே மாதிரி 27ஆம் வசனத்தையும் வாசிங்க. அந்த நாளிலே தானே உன் வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவனோட பேசுவாய், இனி மௌனமாய் இருக்க மாட்டாய். இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய். நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்ளுவார்கள் என்றார். ஆமென். பாருங்க, ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல வேளைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆவியானவர் எங்களுக்கு ஆழங்களை வெளிப்படுத்துகிறார், நம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான காரியத்தை என் கர்த்தர் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறதன்படி பிரயோஜனமானதை நாம் போதிப்பேன் என்று சொன்னீர். எங்களுக்கு இந்த நாளில் என்ன பிரயோஜனமோ அது எங்களோட தகப்பனங்களோட பேசுங்க ஆண்டவரே. எல்லாரும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதில் ஆண்டவர் சொல்றார், எசேக்கியா உங்களுக்கு என்னவா இருப்பாரா? எசேக்கியேல் அடையாளமாய் இருப்பான். அதே வேளையில அங்க சொல்றார், எசேக்கியேல் ஆண்டவர் சொல்றார், எசேக்கியேல் சொல்றார், நீ அடையாளமாய் இருக்கிறான். அதே வேளையில அவன் சொல்லுகிறபடியே எல்லாரும் என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். அவன் செய்கிற மாதிரியும் எல்லாரும் என்ன செய்வார்கள்? செய்வீர்கள். அதே வேளையில அவன் அங்க சும்மா இருக்க மாட்டான். 27ஆம் வசனம் சொல்லுது என்னவா? அந்த நாளில் தானே உன் வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவனோட
பேசுவாய். நீ தப்பி வந்தவனோட பேசுவாய். இனி மௌனமாய் இருக்க மாட்டாய். இனி மௌனமாய் இருக்க மாட்டாய். உங்களுக்கு எனக்கும் தெரிய வேண்டிய ஒரு காரியம், தேவன் ரெண்டு காரியம் இருக்கு. நேற்றைக்கு வந்தவங்களுக்கு தெரியும், நேற்றைய செய்தியில நீ மௌனமாய் இரண்டும் ஒரு செய்தி வந்துச்சு. அது மௌனமா இல்ல, சும்மா இரு. சும்மா இரு, அதுக்கு இதுக்கு கவனம் வித்தியாசம். இதுல ஆண்டவர் சொல்றார், நீ மௌனமா இராத, நீ சொல்லு, நீ அறிவி, நீ கிரியைகளை செய். ஏனென்றா நீ ஒரு அடையாளம். என்னால அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை வழிநடத்துகிற ஒரு பெரிய தெய்வம் இருக்கிறார் என்பதற்கு நீ ஒரு அடையாளம். இந்த தேசங்கள் எல்லாம் அவருடைய கையில இருக்கின்றத ஜனங்கள் அறியறதுக்கு நீ ஒரு அடையாளம். நீ சொல்லுகிறதன் படிதான் எல்லாம் நடக்குது. ஏன்னு சொன்னா உன்னை நடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு நீ ஒரு அடையாளம். அப்ப ஆண்டவர் அவனை ஒரு அடையாளமாய் ஆண்டவர் வச்சிருந்து ஆண்டவர் கிரியைகளை செய்தது போல இந்த நாளில உங்களையும் என்னையும் என்னுடைய ஆண்டவர் தனக்கு ஒரு அடையாளம் ஆண்டு வச்சிருக்கார். அது என்ன அடையாளம் என்றா, கிறிஸ்து இயேசு உயிரோட இன்றைக்கும் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு பேசும்படியா, உலகத்துக்கு சொல்லும்படியா, உலகத்துக்கு அதை செய்து நிரூபிக்கும்படியா ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு அடையாளமா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்து பாஸ் சொல்லுங்க, பாஸ் அண்டனுக்கு என்று சொல்லி ஒரு அடையாளம் இருக்கு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆறாவது தெரிஞ்சாங்க, அன்பு. வேற நான் ஒரு இவர் தான் பாஸ் அண்டர் என்ன அடையாளம் சொல்லுவீங்க? கருப்பா இருப்பா, ஜிம்மா. ஓகே, வேற வெளியில பார்த்துக்கொள்றேன் ஆண்டாள. நான் கருப்பு இல்லை, நான் சாக்லேட். ஏன் பாத்தீங்களா? எத்தனை பேருக்கு சாக்லேட் விருப்பம்? கையெழுத்து பார்க்கலாம். பாத்தீங்களா? எத்தனை பேருக்கு மாவிருப்பம்? இந்த ரொட்டி சப்பாத்தி மாவிருப்பம் என்றார்கள் கையெழுத்துங்க. ஒரு 4-5 கை. சாக்லேட், அது ஸ்வீட் சாக்லேட். இன்சைட்ல கரமல் அப்படி விட்டாச்சா அப்படி ஊத்துனோடி ஒளி. சாக்லேட் விருப்பம் என்றார்கள். பாத்தீங்களா? அப்படின்னா நீங்க என்னட்டு தான், நான் தான் உங்களுக்கு சாக்லேட். பாத்தீங்களா? வெள்ளையாக்கள் எல்லாம் கவலைப்பட போறீங்க. என்ன செய்வாங்க? நீங்க வெள்ளையா படைக்கப்பட்டீங்க, பரவாயில்ல. நேருக்கு தேவாசம் மணி மெசேஜ். ஆண்டவர் சூத்திரம். சரி, எல்லாரும் பக்கத்து பாச சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு அடையாளமா இருக்கிறேன். என்னண்டா இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் என்ன அடையாளம்? என்ன? கருப்பு. உண்மைதான். சரி, பாச கருப்பா இருப்பாருன்னா தனியா பாச மட்டுமோ இங்க கருப்பு கேட்கிற இல்ல. இவங்கள கதையை பார்த்தா கொடுப்புக்கு இருக்கிற பல்லின் வடிவுக்கு வர மாட்டீங்க நீங்க ஒரு தரும். இது தனியா சொல்லி சரி வராது. தனியா இதை நீங்க சொல்லி சரி வரா. தனியா கற்பன்றது சரியா சொல்லி வேற என்ன அடையாளம்? சத்தம். சத்தமா நானா தனியா சத்தம் போடுறேன்? என்ன சத்தம் போட வைக்கிற ஆக்களை யாரு? என்ன மணி யார் சத்தம் போடுறாள்? மணியே அப்படி என்ன? நான் இங்க மூளை அது கூட. வேற என்ன? தச்சமன் நான் இல்லை என்றால் ஒருத்தன் வந்து இங்க கேட்டான்டா பாஸ் இப்ப இவர் தான் இப்படி என்ன இன்னும் அடையாளம் சொல்லுவீங்க? என்ன கடவுள், இவ்வளவு நாளும் என்னத்தை பாக்குறீங்க நீங்க? வேற என்ன அடையாளம்? உயரம். ஊழியக்காரன் போட் போட்டுக்கிறா. எல்லாரையும் நேசிக்கிறது, சிரிக்கிறது, ஃபயர் ஆயிருக்கிறது. வேற குறை வாழ்க்கையில யாருக்கா சொல்லி என்ன விளங்கு? குறை கதைக்கிறாக்கள திருத்துறவர். அதானே நான் பார்த்தேன். அந்த கேட்டகரியில இருந்தா இந்த புத்தகத்தை மூடிட்டு போயிடுவேன் நான். சரி, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒரு குறிப்பா சொல்லும், இப்படி அடையாளமா இருப்பார், இப்படித்தான் அவர் இருப்பார், இந்த ஷேப்லாம் இருப்பார். நீங்க சேர்ச்சுக்க போனீங்கன்னா அவ்வளவு பேருக்கும் அவர் தான் வடிவான ஒரு ஆள். அவ்வளவு பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேன்சமானவள் அவர் தான். அவ்வளவு பேருக்கு பாத்தீங்கன்னா அப்படிதான் அவர் யார் குனிய மாட்டார். அப்படிதான் ஒரு சிவான். அவரை நீங்க பார்த்து அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது. அப்படிதான் இன்னொரு ஆளு அவருக்கு ஒப்படி சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியும். சிலர் இப்ப நீங்க முறுமுறுக்கீங்க, அதை பத்தி ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். சில அவரை உங்களுக்கு தெரியும், பேசினா அவரை மாதிரி சொல்ல, இவரை மாதிரி தான் அவர் பேசுவார் இல்ல. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? இப்ப இவர் பேசுறார், இவரை மாதிரி இல்ல, ஏன்னா அப்படி ஒப்புற அளவுக்கு கூட இல்ல. அவர் பெரிய ஆள். பெரிய ஆள் மீன்ஸ் ஒரு வித்தியாசமான ஆள். நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு விளங்குதா? எத்தனை பேருக்கு தெரியும்? சிவப்பு இல்ல, எல்லாரும் சிவப்பு கட்ட முடியும், கோட்டெல்லாம். அப்ப என்ன, அவருக்கு ஒப்பிடலாம் ஒரு கரெக்டர் ஒன்று இருக்கும். அவர் நடையில ஒரு வித்தியாசம் இருக்கும். அவர் கோழின நடக்க மாட்டார், ட்ரௌசர் வழுக. அவர் அப்படி வழுகினாலும் என்ன செய்வார்? இழுத்து. அவருக்கும் தெரியும், ஏன்னா அவருக்கும் இடுப்பு குறைவு தான். அதனால இடுப்பு புரிஞ்ச மாதிரி கலர் மாதிரி அவர் கலர் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கையால் இழுக்கிற, நான் 2 கையால் இழுக்கிறது.
பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த நாடா போட்டுருவேன் டோபரி, பிரச்சனை இல்லை. இப்ப நான் என்ன சொல்லணும்னா ஒரு அடையாளம் இருக்கு. அப்ப இந்த அடையாளங்களை வச்சு தான் மொட்டை பின்னுக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கடா, அந்த அதுல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பின்னுக்கு பாருங்கன்னா அதுல ஒரு சின்ன இது இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன சில அடையாளங்கள் இருக்கு. இப்படி ஒரு ஆளை நாங்க காட்டுகிற போது, அல்லது இந்த சர்ச்சுக்கு வரணும் ஒரு ஆள் அங்க இருந்து வருது, ஒரு ஆள் வந்து உங்கள்ட்ட டைரக்ஷன் கேட்கிற எப்படி இந்த சர்ச்சுக்கு போறது, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க மாடர்ன்ல இறங்கின உடனே என்ன செய்றீங்க, நடந்து நீங்க மாட்டின் ரோட்டால நீங்க வரைக்க, அதுல பக்கத்துல ஒரு ஸ்டேஷன் இருக்கும், அதை தாண்டி நீங்க வரைக்குள்ள பக்கத்துல கொஞ்சம் கடைகள் இருக்கும், அதை தாண்டி வரைக்குள்ள இந்தியாவில் ஒரு கிளப் இருக்கும், அதை தாண்டி வரைக்கும் லெப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க திரும்பணும், முன்னுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து ஒரு சர்ச், இப்படி என்று சொல்லி சில அடையாளங்களை நீங்க சொல்லுவீங்க. என்னத்துக்கு, இந்த சர்ச் எந்த இடத்துல இருக்கின்றத காட்டுறதுக்கு. இதே மாதிரி இந்த உலகத்துல இந்த ஆண்டவர் உயிரோட இருக்கிறார் என்பதை அடையாளம் காட்டத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறார். ஆமென். வேற ஒன்றுக்கும் இல்ல. இப்ப நாம எங்கட சபையை மட்டும் பிரஸ்தாவப்படுத்த அல்ல, அல்லது நாங்கள் எங்களை பிரஸ்தாவப்படுத்த அல்ல. என்ற ஆண்டவர் இன்றைக்கு மரித்தவர், இன்றைக்கும் அவர் உயிரோட இருக்கிறார். இதுக்கு ஒரு அடையாளமா தான் என்ற ஆண்டவர் என்னையும் வச்சிருக்கிறார், இந்த சபையையும் என்ற ஆண்டவர் அதுக்கு தான் வச்சிருக்கிறார். இந்த சிந்தை எங்கள் எல்லாருக்கும் இருக்கணும். எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறான். எசேக்கியேலுடைய வாழ்க்கை ஒரு அடையாளமாய் இருக்கு. எசேக்கியேல் சொன்ன தீர்க்கதரிசனங்கள் அடையாளமாய் இருக்கு. எசேக்கியேலுடைய பாதை, நடந்து போற பாதைகள் எல்லாம் தேவன் உயிரோட இருக்கிறார், அவர் இஸ்ரவேலிலே தேவன் ஒரு இருக்காண்டதுக்கு அவன் ஒரு அடையாளமாய் இருக்கிறான். அவன் அங்கே சும்மா இருக்க மாட்டான். அவன் வருகிற ஒவ்வொருவருக்கும் தேவனை பற்றி சொல்லிக் கொண்டே இருப்பான், பாவத்தை குறித்து எச்சரித்துக் கொண்டே இருப்பான், நீதியை குறித்து சொல்லிக் கொண்டே இருப்பான், நியாயத்தீர்ப்பை குறித்து சொல்லிக் கொண்டே இருப்பான். ஒரு தேவன், ஒருவர் மெய்யான தேவன் இருக்கிறான் சொல்லி எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக இவன் ஒரு அடையாளமாய் இருந்து யெகோவா தேவனை பிரஸ்தாவப்படுத்துகிறது போல, அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் இந்த நாட்களில் இருக்கிறது நல்ல சூட்டு போட அல்ல, நல்ல காரோட அல்ல, நல்ல வீட்டில இல்ல இல்ல. என்ற ஆண்டவர் உயிரோட இருக்கிறார். அவர் மரித்தார், இன்றைக்கும் உயிரோட இருக்கிறார், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். அவருக்கு நாளை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவர்னாலே அல்லாமல் ஒருவரும் பரலோகம் போக முடியாது, அவராலே அல்லாமல் ஒருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு சாட்சியாய் அடையாளமாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். பக்கத்தை பார்த்து சொல்லு, இயேசுக்கு அடையாளம் தான் நீ. அவர் உயிரோட இருக்கிறார் என்பதை நீ காட்ட வேணும். இந்த இயேசு இன்றைக்கு மரித்து உயிரோட இருக்கிறார். இந்த இயேசு ஜனங்களை நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார்? நான் அடையாளம். தேவன் அன்பாய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? எப்படி காட்ட முடியும்? என்ன அடையாளம்? அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். உண்மைதான். யோவான் 3:16 படி ஓகே, அவர் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு எங்க இருக்கு? எத்தனை சொல்லக்கூடும்? அந்த அன்பை காட்ட நீ ஒரு அடையாளம். உனக்குள்ள அந்த அன்பு இருக்கணும். உனக்குள்ள தேவன் அன்பு இருந்தா இதை நீ காட்டுகிறாய். அதற்கு பார்க்கிற போதோ ஒருவரிடத்திலும் காணப்படாத ஒரு ஸ்பெஷலான அன்பு, லவ், ஒருவரிடத்திலும் காட்டப்படாத ஒரு விசேஷ அன்பு, 1000 தரமும் மன்னிக்கிற ஒரு அன்பு, ஒருவரையுமே அங்க பார்க்க அந்த அன்பு எப்படிப்பட்டது? வேதத்துல சொல்லப்படுற அன்பு தன்னை புகழாத, இருமாப்படையாத, அயோக்கியமானதை செய்யாத, தற்பொழிவை நாடாத, சினம் அடையாத, தீங்கு செய்யாத, அநியாயத்தில் சந்தோஷப்படாத, சத்தியத்தில் சந்தோஷப்படுகிறது, சகலத்தை தாங்குது, சகிக்குது, நம்புது, விசுவாசிக்கு, அதுக்கு பொறாமை இல்ல. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு அன்பு தான் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற போது அவர்கள் பார்த்து சொல்வாளோ, கிறிஸ்துவோட அன்புக்கு இவன் ஒரு அடையாளமாக இருக்கிறான், இந்த அன்பு எனக்கு வேணும். விளங்குது நான் உங்களுக்கு சொல்றது? நீயும் நானும் இயேசுவை பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு அடையாளம். காயின் ஆபேலை கொலை செய்தபடியினால் என் ஆண்டவர் காயினுக்கு ஒரு அடையாளத்தை போட்டார். போட போகிறவன் அவன் சொல்றான், இல்ல போடாதே, மேன் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை கண்டு சபிப்பார்கள். தேவனால வெறுத்த ஒரு அடையாளம் எனக்கு வரக்கூடாது. பக்கத்து பாசல இந்த வாழ்க்கையில தேவனால வெறுத்த ஒரு அடையாளம் எனக்கு வரக்கூடாது. பிசாசால எனக்கு ஒரு அடையாளம் வரக்கூடாது. நான் யாருக்கு அடையாளமா இருக்கணும்? என் ஆண்டவர் இயேசுவுக்கு அடையாளமா இருக்கணும். என்ற இயேசு உயிரோட இருக்கிறார், என்ன பார். என்ற இயேசு அன்பானவர், என்ற அன்பை பார். என்ற இயேசு விசுவாசமானவர், என்ற விசுவாசத்தை பார். என்ற இயேசு ஜனங்களுக்கு அற்புதம் செய்தவர், எங்களுடைய கைகளினால கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஏன்? மார்க் 16:17 சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளம். இன்னைக்கு நீ நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நீங்களும் நானும் விசுவாசிச்சிருப்போம். எங்களிடத்தில் தேவனுடைய விசுவாசம் இருக்கு சொன்ன வேதம் அப்படிதான் சொல்லு. தன் சகோதரனை அன்பு கூறாதவன் இன்னும் மரணத்தில் நிலை நிற்கிறார்.
அதனால அன்பு உனக்குள்ள தேவனுடைய அடையாளமாய் நீ இருந்தா, தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருந்தா, தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொன்னா, உன்னுடைய அன்பு வெளிப்படுகிற போதுதான் உன்னுடைய அடையாளத்தை கண்டு ஓ மெய்யான தேவனுடைய அன்பு என்று சொல்லி ஜனங்கள் அந்த அன்பை தேடி வருவார்கள். அதே போல விசுவாசம், தேவன் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் நன்மை செய்கிறாரா? விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாத காரியம் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். விசுவாசிக்க வேண்டும், உண்மைதான். அவர் பலன் அளிக்கிறாரா? உண்மை. எங்களிடத்தில் விசுவாசம் இருக்கா? உண்மை. எஸ் இருக்கு. இது எப்படி காட்ட முடியும்? உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை எப்படி காட்ட முடியும்? இதுக்கு என்ன அடையாளம்? அதனால மார்க் வாசிங்க 16:17. விசுவாசிக்கிறவன் என்றால் அவனால நடக்கிற அடையாளம். அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும். இதுதான் விசுவாசிக்கிறவர்களுக்கு இருக்கிற அடையாளம். எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள்? கையெழுத்து பார்க்கலாம். இது அவளத்தை நீ செய்யணும். இது ஏற்கனவே உனக்குள்ள இருக்கு. கலாத்தியர் 3:5 சொல்லப்பட்ட உங்களுக்குள்ள ஆவி அனுப்பி உங்களுக்குள்ள அவர் அற்புதத்தை நடப்பிக்கிறார். லூக்கா 10 சொல்லப்படுது. லூக்கா 9:1 சொல்லப்படுது. எல்லா 9:1 எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் தந்தார். 10:1 சொல்லப்படுது எல்லா அதிகாரத்தையும் தந்தா. இப்ப லூக்கா 10:19 சொல்லப்படுது சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்தா. தேவன் இது எல்லாத்தையும் நமக்கு என்று ஆண்டவர் தந்திருக்கிறபடியால் நீங்களும் நானும் என் ஆண்டவர் உயிரோட இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் விசுவாசித்து நிரூபிக்க முடியும். எதனால என்றா அற்புதம் அடையாளத்தினால. யோவான் 4 சொல்லப்படுது. அங்க ஆட சொல்றார் 4:44 நினைக்கிறேன். இல்ல 4 தான் சொல்றார். இந்த ஜனங்கள் அற்புதம் அடையாளத்தை காணாவிட்டா அவர் என்ன செய்ய மாட்டார்? விசுவாசிக்க மாட்டார்கள். விசுவாசத்தை ஒரு மனுஷனுக்கு காட்ட வேண்டும் என்றால், விசுவாசத்தை ஒரு மனுஷனுக்குள்ள ஊட்ட வேண்டும் என்றால், இந்த நாட்களில் உனக்கும் எனக்கும் தேவையானது அற்புதம் அடையாளம். நான் உங்களுக்கு நடுவே சொல்லுவேன், நல்ல பாட்டு 4 பாடிச்சு நீ நானும் ஆராதிக்கலாம். ஒரு 4 பிரசங்கம், அதில் 2 பிரசங்கத்தை சீடி இந்த இப்பதான் கார்லயே கேட்கலாம், இல்ல டவுன்லோட் பண்ணி இன்டர்நெட்ல கேட்கலாம். 2 பிரசங்கத்தை கேட்டுட்டு நீ நானும் பிரசங்கம் பண்ணலாம். ஆனா ஆண்டவற்ற ஒரு கிருபை இல்லாம ஒரு கேன்சர் உன்னால மாத்தலாம், ஒரு கட்டிய கரைய பண்ணலாம். அதுக்கு உனக்கு தேவண்ட விசுவாசம் வேணும். விசுவாசம் போல நடிக்கலாம், விசுவாசம் போல வாழலாம். ஆனா விசுவாசத்தை காட்ட முடியுமா உன்னால? எத்தனை சொல்லக்கூடும்? விசுவாசத்தை காட்டணும். அதான் அடையாளம். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் அடையாளம். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறபடினால் அவருடைய நாமத்தினால பேய்கள் ஓடும். போய் இயேசுவின் நாமத்தினால போண்டல. ஆண்டவர் நல்ல வழிபாடு. வியாதிக்காரருக்கு அவர் ஜெபிக்கலாம். பார்வையாட, சுகமட, எழுந்து போ. நாம என்ன செய்ய? அதனால நம்ம கூட்டம் நடக்க அந்த காரியம் வந்துச்சு. நூதன உபதேசம் ஜெபம் பண்ணாம ஜனம் வந்து நாங்க ஜெபிக்கல. உங்களுக்கு தெரியும், வந்தாலும் தெரியும். இப்ப எல்லாம் முன்னுக்கு வரத்தக்காரெல்லாம் ஓடி வாங்கோ, முன்னுக்கு வந்து அப்படியே நாங்க ஜெபிச்சோம். மந்தாக்களை கையெழுத்துக்கு பார்க்கலாம். கையெழுத்துங்க அங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்தா உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை நாங்க கூப்பிட்டு ஜெபிக்கல. சோப்பட்டவன் எல்லாம் வா, இயேசு நாமத்தினால சோப்பட்ட, வியாதி சோப்பட்ட, அது 518 பேர் சோப்பட்டவன் வந்தான். ஏன்? ஆண்டவர் அப்படி. அப்ப இந்த முறை என்ன? இந்த முறை ஆண்டவர் வித்தியாசமா செய்வார். எத்தனை பேர் தெரியுமா? ஆண்டவர் வித்தியாசமா செய்வார். ஏனென்றா அதான் நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் கூட்டத்துக்கு வரைக்கும் முதலே சுவப்பட்டு வரவான். வீல் சேர்ல வருகிறவன் வீல் சேர்ல வந்து அந்த இடத்துல எழுப்பி நடந்த காலம் போய் வீல் சேர்ல இருந்து வருகிறவன் கிரவுண்டுக்குள்ள வருகிற போல தானே இறங்கி வீல் சேரை கொண்டு வந்து நான் வீல் சேரோட வந்தான் என்ற கத்தர் என்னை சுவப்படுத்தாண்டு அவன் சாட்சி சொல்லணும். அப்பதான் நீங்களும் நான் சொல்லலாம், நாங்கள் கத்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு இந்த விசுவாச தேவ சபை அடையாளமாயிருக்கு. என்னுடைய ஜனங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிற இன்றைக்கு அடையாளமாயிருக்கு. நாங்கள் விசுவாசத்தில் தேறினவர்கள். எங்களுடைய விசுவாசம் மலையை பார்த்து பேர்க்கிற அளவுக்கு அந்த விசுவாசம் இருக்கு. இந்த விசுவாசத்தினுடைய அடையாளம் என்ன? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளம். ஹீலிங் அண்ட் ஹெல்த் உண்டாகும். பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போதே ஆவியானவர் இறங்கினார். பேதுரு பிரசங்கம் பண்ணின பின்பல்ல, முடிஞ்ச பின்பல்ல, பிரசங்கம் பண்ணுகிற போது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போதே கர்த்தருடைய ஆவியானவர் கிரியைகளை செய்ய வேண்டும். நீ நானும் நடந்ததை கண்டது அற்புதம் அல்ல, நடந்ததை திருப்பி செய்யறது அற்புதம் அல்ல. சொல்லிருக்க உங்களுக்கு, ஒரு ஆள் செய்ததை திருப்பி செய்யறது அற்புதம் அல்ல. ஒருவரும் செய்யாத ஒரு புதிய காரியத்தை என்ற இயேசப்பா நம்ம கொண்டு செய்விக்கணும். அதுதான் அற்புதம். இது ஒரு அற்புதமா இருக்கு. அந்த வேளையில இன்னொரு பார்த்து சொல்ல, இல்ல இது முந்தி இப்படி நடந்து இல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் அதை செய்வார்? ஏன்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இருக்கிறது. உங்களுக்கு அது இல்லையா? இதுல வந்துருங்க, இந்த படியில இருக்கு.
ஐயா இன்னைக்கு ஆம்பளை 4-5 பேர் இதில் இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் இருந்துருவாங்க இவங்க வயதில். சாரி பாருங்க. அப்ப நம்முடைய விசுவாசம் அதான். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரிய ஆண்டவர். நாம் வேண்டிக் குளிருக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள இருந்து என்ன செய்தது? எத்தனை பேருக்கு அந்த அந்த அண்ணாவுடைய அக்கினி இப்போ பற்றி கொண்டிருக்கு? இப்ப ஆகஸ்ட் 7 வருமென்றது அந்தரமா இருக்கு. லேட்டா போச்சு அந்த மாதிரி விளங்குதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? கெதியா வரணும். சிலருக்கு யோசனை வருது, இது கெதியா வரக்கூடாது, டிக்கெட். பயப்படாத, நாள் வரைக்கும் முதல் டிக்கெட் எல்லாம் வந்துடு. நானே என்ன டிக்கெட் செய்யல, ஏன் பாச செய்யல, எனக்கு செய்யறோன்னு சேர்த்து செய்வான். நான் ஜோக்கு சொல்றேன், அப்படி இல்லை சொல்றேன். என் ஆண்டவர் கட்டாயமா செய்வார். ஆமேன். இன்னொரு மாதிரி பார்க்க. ஆமேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஜிம்மக்க சிம்மா 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 சிம்மக்க சிம்மா 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 சிம்மக்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் இருக்கின்றார், தம்மை தேடுவோர்க்கு பலனளிக்கிறார். தேவன் ஒருவர் இருக்கின்றார், தம்மை தேடுவோர்க்கு பலனளிக்கிறார். இப்படி ஆனாலும் தேவனால பிறந்தவன் தேவன். நான் பார்த்திருக்கிறேன். அந்த சிஸ்டர் ஒரு 4-5 சிஸ்டர் மாதிரி தான் என்னோட நெடுக ஆடுறவங்க. அதனால எனக்கும் அவங்களுக்கும் அந்த ஆவி ஒத்து போகுது. ஆனா அத உங்களுக்கு ஒத்து போகுது இல்லை. நான் பார்த்து என்ன சொன்னாலும் அவட வயசு என்னமோ தெரிய பாவம். அவ கொஞ்சம் வயசு, அவ பார்க்க தெரியுது ஆலோசனை இளமையா இருக்கு. அதுக்கப்புறம் நினைக்கிறாங்கப்பா இத்தனை பயப்படும். ஆனா கத்தட்ட சமூகத்துல ஆடி பாடி இதை விட வேற என்ன சந்தோஷம்? எத்தனை பேர் சொல்லக்கூடாது? சிலருக்கு ஒரு எண்ணம் என்னாண்டா, இவர் ஆட சொல்ல நான் ஆடணுமோ. நீ இருந்து பார். நான் ஏன் சொல்றேன்டா, அவர் மகிமைப்படணும். உதாரணத்துக்கு சொல்றேனே, எங்களோட டிவானி இருக்குதானே, எவ்வளவு பேர் டான்ஸ் ஆடினாலும் நாங்க கீழே இருந்து பாக்குறோம். நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களோட பிள்ளையும் நின்று ஆடுது, ஆற பாப்பீங்க முதல்? சோரா சொல்றீங்களா? சரி, ஒரு போட்டோ எடுங்களேன். இதுல பாக்கலாம் சிலர் பேர் மூச்சு வருது இங்க அடிக்கிறது. ஏன்னா எல்லாத்த போட்டோவும் அதுல வருது, எந்த வருது இல்லைன்னு. ஏன்னா எல்லாருக்கும் அதான் பார்க்கணும் போல இருக்கு. சாதாரண தகப்பன் மாதிரியே தங்கட பிள்ளை பாருங்க, எல்லா பிள்ளையும் சில பிள்ளையும் நல்லா டான்ஸ் ஆடும். பெரிய பசியாதரவழியாக்கலாம் சும்மா அந்த மாதிரி பாம்பு பார்த்தீங்க, அங்க பறந்து இங்க பறந்து அங்க பறந்து. இதுனா நம்மட பிள்ளைகள் வைங்களேன், சின்ன 2 வயது, அது வந்து என்ன செய்ய மேடையில் இப்படிதான் அது பாடிச்சுப்பாரு. ஆனா நீங்க இறங்கி போய் யார கொஞ்சுவீங்க, சியாவையா கொஞ்சுவீங்க உடனே எந்த செல்லும் நல்லா. ஆனா அது ஆட இருக்காது. அது என்ன தேவைது என்ன தேவைது பாருக்குதுவா. ஆனா நீங்க போய் கட்டி பிடிச்சு கொஞ்சுவீங்க. என்னடா எல்லாரையும் காட்டுங்க பாருங்க. நீங்களே இப்படி என்றா உலக தோட்டத்துக்கு முதல் எங்களை உன்னை என்ன ஆண்டவர் தெரிஞ்செடுத்து ரட்சிப்பெல்லாம் தந்து ஒரு குறையும் இல்லாமல் ஜிம்மாதான் ஒரு குறையும் இல்லை. எந்த பாஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியும் என்ற, ஏய் உன்னை விட 1000 பிரச்சனை எனக்கு இருக்கு, அதை தூக்கி நீ என்ன தான் பாரு. தூக்காம இன்னொரு ஆண்ட விட தூக்கட்டன். பைபிள கூட ஒரு ஆள் பக்கத்துல வந்தா கொடுத்துடுவா, தூக்கிட்டு. ஏன் நாம தூக்கணும்? அவர் சொல்லிக்கிறார், உங்களோட பாரங்களை எல்லாம் என் மேல இறக்கி வச்சிடு. இறக்கி வச்சுட்டு பிறகு சேர்த்து முடிஞ்சு வைக்க நாங்க என்ன செய்யறோம்? இஞ்ச வச்சு இறக்கி வச்சு சிம்ம கச்சி மாச்சி 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 மக்க வச்சு பேந்த தூக்கி வச்சு போல பேந்த சித்தம் போல் என்ன. அப்ப ஆண்டு பார்த்து இவன் என்ன தந்தான திரும்பி எடுக்கிறான். தசமாங்காணிக்கையும் இப்படித்தான் இவன் தந்தான். ஆனா அப்படிதான் செய்ய. அவர் மேல கைகளை வைத்து கவலைகளை, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆகியால் அப்படிதான் சொல்ல, ஆகியால் விசாரிக்கிற ஒரு ஆண்டு இருக்கு. அதனால வச்சுட்டு மிச்சமெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். அப்ப வச்சுட்டு என்ன சொல்றார்? கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சி ஆயிரு. அப்பொழுது எப்பொழுது நீ ஜெபிக்கும் பொழுது மனமகிழ்ச்சி ஆயிருக்கும் போது உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல். இப்ப இருந்து கொண்டே நான் என்ன உங்களோட பிரசங்கம் பண்ணிக்கொண்டே யோசிக்கிறேன், 25,000 பவுன்ஸ் எப்படி வரும் இருதயத்தில் நினைக்கிற பிரசங்கம் பண்ணிக்கொண்டு. ஆண்ட பார்த்து என்ன சொல்வார்? அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் ஆடி பாடி விசுவாசத்தில் அவனை வச்சு ஜோம் பண்ணி அனுப்பியுமாச்சு. இப்ப சில யோசிக்கான், அப்ப சேர்ந்த காசுக்கு என்ன கணக்கு? அது கணக்கு வரவே வராது, இனி வரவே வராது. விரும்பினா நீ செத்து அருள் நெட்டு தான் கேட்கணும்.
வாரக்கிழமை டோம்பரி நீங்கள் இதுக்காக வச்சு ஆஸ்மா வர வேண்டாம் உங்களுக்கு வார கொப்ளான் ஸ்கூலில் நாங்கள் செய்வோம். அதுக்காக தான் இந்த கொப்ளான்ஸு இப்போ சில அதான் வாரக்கிழமை கொப்ளான் ஸ்கூலில் நிப்பாட்டிட்டாங்க அவங்களோட கிடையாது. அடுத்த கிழமை கட்டாயம் வாசிப்போங்க. இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நகை கூட சொல்லக்கூடாது. யூலியன் போய் பாஞ்சு போய் அந்த பாடு யூனியன்கிட்ட இப்போ கொடுத்துக்கூடாது. அதுக்கு தான் ஜெபிச்சு பாதுகாப்பு கொடுத்து அது கூட கொண்டு எனக்கு தெரியும் தானே அந்த கனவு உள்ள அட்டியல் தந்திருக்கிறீங்க, காசு கல் தந்திருக்கீங்க, எல்லாம் பார்க்க இவ்வளோ ஆசையாக இருந்து எனக்கு எல்லாம் அதை போட சரியாது. நான் எல்லாம் அட்டியலையும் கட்டி அப்படி 4 தோடையும் போட்டிருந்தா இவ்வளோ வடிவாக இருக்கு. அப்படி இருந்துச்சு ஆசை. தோடும் ஒரு ஆம்பளை போடுவானா, அவன் பொம்பளையா பிறக்கலாம். இல்லை தோட்டை போட்டா ஒரு சாரியம் கட்டிட்டு ஹலோ சிஸ்டர் இப்படி போகலாமா? இதுக்கு என்ன வித்தியாசம்? தோட்டை போட்டுட்டா சாரிய அல்லது ஒரு மினிஸ்கட்டை போட்டு அல்லது ஒரு பஞ்சாபியை போட்டு சிஸ்டர் பிரைஸ் எல்லாம் சிஸ்டர், இதானே வித்தியாசம். சொல்லி போட்டேன் 6வது தோட பிள்ளைகள் போட்டு பார்த்து சொல்லுங்க. இதே ஒரு பெம்பளை கேஸ் ஒன்று பக்கத்தை வருது, கிட்டவே இருத்திடாத. ஓ இருத்திடாது. தோடு போட்டு வந்து மெல்ல தள்ளி போட்டு பிரச்சனை. ஒரு வித்தியாசம். வேக்கும் பயப்படாதீங்க. ஏன்னா தோடு போட்டு வாரதே அது வேற ஒரு பொம்பளை தான் வருது. மறந்துடாதீங்க. நம்ம ஆண்டவர் ஆம்பளை அழகா பாடி பாருங்க. இந்த காதை பாருங்க எவ்வளவு எத்தனை பேர் காது அபிஷேகம் பண்ணப்பட்ட காது. ஆமென். உங்களுக்கு தெரியாது இந்த சில யோசிக்கிறாங்க. இப்பதான் சில யோசிக்கிறாங்க ஏன்னா காது இருக்குதோ. உங்களுக்கு காது இருக்குது. நான் என்ன சொல்றேன், உங்களோட கவலை எல்லாம் ஆண்டவர்கிட்ட விட்டுடு. அவர் எல்லா காரியத்தையும் பார்த்துக் கொள்வார். நல்லா சொல்றேன். சில ஆம்பளை பொம்பளையிலே நம்பி விட்டுட்டு இருக்கிறாங்களப்பா. சில புருஷன்மார் பாத்தீங்கன்னா பொம்பளை எல்லாம் செய்ய மட்டும் விட்டு இருக்காங்களா வீட்டு காரியம் எல்லாம். அது 2ஆள விடுவாங்க. சோழி நமக்கு வேண்டாம் வேண்டாம் விடுவாங்க. சிலது செய்து தள்ளட்டும் பேசாம செய்து விட்டு இருப்பாங்க. அது ஃப்ரீ. உண்மையாத்தான். எங்க ஆண்டு சொல்ற உங்க பிரச்சனை எல்லாம் என்னோட வை, நான் பார்த்துக்கொள்ளுவேன். அப்ப பார்த்துக்கொண்ட நான் என்ன செய்யறேன், நீ எனக்குள்ள மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாயிரு. நீ துக்கப்பட இல்லை, ஆண்டவர் மரிச்சது. நாங்கள் துக்கப்பட இல்லை, எங்கட ஆண்டவர் மரிச்சது. ஆனா சார் என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தந்துட்டு போறேன். என்னுடைய சமாதானத்தை விட்டு ஒருவரும் எடுக்க முடியாத சமாதானம். எத்தனை சொல்லக்கூடாது, எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் ஒருவரும் எடுக்க முடியாத சமாதானம். அதை தான் தந்துங்க. அப்ப அதை தந்தபடியினாலதான் நீங்களும் நான் என்னவா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். அழுதழுது ஜெபிக்க வராத. ஆண்டவர் நீ சத்தற்குள்ள மனமகிழ்ச்சியா இருந்து வேதம் சொல்லுது, ஆனந்த சத்தத்தோட பூமியின் குடிகளே கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோட அவருக்கு என்ன செய்யுங்கள், ஆராதனை செய்யுங்கள். மகிழ்ச்சியோட அவருடைய பிரகாரத்துக்குள்ள வரட்டாம். என்னத்தோட, துக்கத்தோட இல்ல. என்னத்தோட, பக்கத்தை பார்த்த என்னத்தோட வரட்டாம். மகிழ்ச்சி என்றா என்ன மாதிரி இருக்கும்? மகிழ்ச்சி என்றா என்ன இருக்கு? உங்களை பார்க்கிறேன் ஆறிட்டு அந்த மகிழ்ச்சி இருக்கு. திறந்து விடப்பா வாய. சிரிச்சு கொண்டு இருப்பீங்க, சந்தோஷமா இருக்கும். மன மகிழ்ச்சி என்னத்தை தருவான், முகம் மலர்ச்சியை தரும். அப்ப நீங்க மன மகிழ்ச்சியா தான் இருக்கும். சேர்ச்சிக்கே வந்து சிரிக்காதவன் வேற எங்க சிரிப்பான்? ஒரு இடம் சிரிக்க மாட்டான். இரண்டா இந்த ஆண்டவர் அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்றதுக்கு அடையாளம். நீங்களும் நானும் சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கை, இயேசு எல்லா பிரச்சனையும் பார்த்துக் கொள்றார் என்றதுக்கு நாங்கள் அடையாளம். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பும் எல்லாத்தையும் போட்டு கதைச்சி நாங்கள் தூக்கி சுமந்து கவலைப்படுகிறது இயேசு உயிரோட இருக்கிறான் இல்ல. என் ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். எல்லாம் நான் விட்டுட்டேன். கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா அவர் எல்லாம் என்ன செய்வார், பார்த்துக் கொள்ளுவார். நாம் விசுவாசமா இருக்கிறேன், விசுவாசத்தை காட்டுறேன். நாம் விசுவாசத்துக்கு ஒரு அடையாளமான மனுஷன். தேவனை நான் விசுவாசிக்கிறேன் என்றதுக்கு நான் அடையாளம். தேவன் அன்பா இருக்கிறார் என்றதுக்கு நான் அடையாளம். தேவன் அற்புதங்களை செய்கிறார் என்றதுக்கு நீங்களும் நானும் அடையாளம். எத்தனை சொல்லக்கூடிய நாங்கள் அடையாளம். என்னை விசுவாசிக்கிறவரால் நடக்கிற அடையாளம். அப்ப நீங்களும் நானும் எல்லாரும் ஆண்டவரால விசுவாசிக்கிறவர்கள் என்றால் நீங்களும் நானும் அந்த அடையாளத்தை கர்த்தர் நமக்கு தந்துதான் என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் விசுவாசியா வச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் தன்னுடைய வசனத்துக்கு அடையாளமாய் அப்போஸ்தலருடைய கைகளினால அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து வசனத்தை கர்த்தர் என்ன செய்தார், உறுதிப்படுத்தினார். அப்ப நீங்களும் நானும் பார்க்கிறோம். அது கடைசி வாசிங்க இருக்கா, மார்க் கடைசி வசனம் 20ஆம் வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களுடைய கைகளினால் அற்புதங்கள், அவர்களுடைய கைகளினால் அவர்களால் நடந்த அடையாளங்களாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். வசனத்தை உறுதி, இந்த வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துறது கூட எதனால, அடையாளத்தால். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே நான் உமக்கு ஒரு அடையாளமான ஒரு மனுஷன்.
நீர் அன்பா இருக்கிற நான் ஒரு அடையாளம். நீங்க ஒரு விசுவாச தகப்பன், அதுக்கு நான் ஒரு அடையாளம். உங்களுடைய விசுவாசம் என்னிட இருக்கு அடையாளம். பாருங்க, வேற யோசேப்பை பார்க்கிற போது, யோசேப்பு வேற ஆவியை பெற்றிருந்தான். அவனுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருந்து அவனை நடத்துகிறார். அவனுடைய தேவன் மெய்யான தேவன் என்பதை அந்த பார்வோன், அந்த ராஜா அறியும்படியாக யோசேப் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு ஒரு அடையாளம். தேவனுடைய ஆவியை பெற்றவன் என்பதற்கு அடையாளம். நீங்கள் எனக்கு தீமையாய் விளைவித்த அனைத்தையும் இப்பொழுது நடந்தேறி வருகிறபடி என் தேவன் எனக்கு நன்மையாக முடிவிக்க பண்ணினா அந்த அன்பினுடைய ஒரு அடையாளம். விளங்குதான் நான் அவளை சொல்றது. அதே போல தானியேலை பார்க்கிற போது அவன் ஒரு விசுவாசத்துக்கு ஒரு அடையாளம். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை பார்க்கிற போது விசுவாசத்துக்கு அவர்கள் ஒரு அடையாளமாக இருந்தார்கள். ராஜாவே, நீர் நிறுத்தி இருக்கிற பொற்சிலைய நாங்க வணங்குறது இல்லை. எங்கட தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவியாமல் போனாலும் நீர் நிறுத்தி இருக்கிற சிலைய நாங்கள் என்ன செய்யறதில்ல, வணங்குறது இல்ல. வேதம் சொல்லுது, 7 மடங்கு அக்கினியை கூட்டி அவர்களுக்கு கொண்டு போட்டார்களாம். போட்ட வேளையில 3 மடங்கு அக்கினி என்ற அரவாசி தூரம் தான் தெரிஞ்சிருக்கு. 7 மடங்கு கூட தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுக்கு ஜுவாலி செரி அதுக்குள்ள உள்ள ஆகுறாங்க. விசுவாசத்துக்கு சாட்சி. எங்கட தேவன் தப்புவிக்க வல்லவன். பக்கத்தில் இருக்கிற மக்கு மொக்கு பார்த்து சொல்லு, உன் தேவன் உனக்கு தப்புவிக்க வல்லவர் என்றைக்கு நீ சாட்சியா இருக்கிறியோ, அல்லாட்டிக்கு உடனே விழுந்து வணங்கிடுவியோ? அக்கினியை கண்ட உடனே பாருங்க, அக்கினியை கடக்கும் போது, தண்ணீரை கடக்கும் போது பாத்துக்கிட்டா நடந்து கொண்டு போய்ங்க, தண்ணி வருது, என்ன செய்யுங்க? தண்ணீரை இப்படி வைப்பீங்களா? தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்ற போகவதில்லை. இதா விசுவாசம். தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது ஜிம்மக்க ஜிம்மாய் சோர்ந்து போவதில்லை, நான் தளர்ந்து போவதில்லை. சொல்லு. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. எனக்குள்ள என்ன இருக்குது? விசுவாசம். என் கால் பட்டால் யோர்தான் பிளக்கும், என்னுடைய கண் செங்கடலை பார்த்தால் செங்கடல் பிளக்கும், என்னுடைய சத்தத்தை கேட்டால் எரிக்கோ மதில் உடையும். அந்த ஃபெய்த் உனக்குள்ள இருக்கணும். பக்கத்தை பார்த்து சொல்லு, நீ எரிக்கோவை பார்த்தா நினைச்சணும் விளவணும். மாறி பாக்குறீங்க, மாறி சொல்லிட்டேன். ரைட், ஓகே. நீங்க வனாந்திரத்தில் போனா வனாந்திரத்தில் என்ன உண்டாகும்? பழிவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வம் சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளே இப்ப விளங்கிச்சுதா? வனாந்திரத்தை கண்டு ஓடுவியா? 6வது ஓடுறான். அவர் சொல்றார் வனாந்திரத்திலாம் வழி. அப்ப நீ வழிக்கு போனீங்கன்னா வழி வனாந்திரமா போயிடும். விளங்குதான் நான் சொல்றது. ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் வனாந்திரத்தில் என்னத்தை கொண்டு வருவேன்? வழிய. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? வனாந்திரத்தை விட்டுட்டு எங்க போயிடுவோம் பாருங்க, வேற வழிக்கு. அப்ப ஆண்டு பார்த்தா இவன் நான் வனாந்திரத்துக்குள்ள போச்சுனான், இவன் என் வழிக்கு போறான். அப்ப இதை வனாந்திரமாக்கி அவருக்கு தேவை எப்படியாவது வனாந்திரத்துல தான் உனக்கு வழியாக்கும். விளங்குற பக்கத்து பாச அவர் சொன்னபடி செய். நீ அழுவ தேவண்ட பிள்ளைகள் நீங்களும் நான் போகிறோம். மீகா 2:13 படி, தடைகளை நீக்கிற ஆவியானவர் முன்னணியில போவார், அவர் பார்த்துக் கொள்ளுவார். எத்தனை பேருக்கு அந்த ஃபெய்த் இருக்கு? அவர் பார்த்துக் கொள்ளுவார். எத்தனை ராஜாக்கள் எழும்பட்டுக்க, எத்தனை பெரிய அதிகாரிகள் எழும்பட்டுக்க சொன்னாங்க, இல்ல நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிறேங்க ஆண்டவர். அவங்களை விட நீங்களும் நானும் இன்றைக்கு இடைவிடாமல் ஆராதிக்கிறோமோ இல்லையோ? எத்தனை பேர் சொல்லக்கூட நான் தட்டி சொல்லு, நான் ஆராதிக்கிறேன், இடைவிடாமல் ஆராதிக்கிறேன் ஆண்டவர். என்ன மட்டுமில்லை, என் குடும்பத்தை மட்டுமில்லை, என் சபையை மட்டுமில்ல, என் தேசத்தையும் கர்த்தர் தப்புவிக்க வல்லவர். அந்த ஃபெய்த் வரும். ஏன்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு வரும். உன் நிமித்தம் உன்னுடைய சந்ததி, உன்னுடைய தேசம், உன்னுடைய குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. அதை நீ நான் பிடிச்சு கொள்ளணும். அப்ப விசுவாசத்துக்கு நீங்களும் நானும் அடையாளம். அது சொல்லணும், இந்த மனுஷன் என்ன விசுவாசம்? மனுஷன் சாக சொல்றான், பிள்ளைகளை சாக சொல்றான், புருஷனை சாக சொல்றாள். என்ன விசுவாசம்? ஏன்னா உத்தரவத்தால விட போறானோ உயிர்த்தலை பண்ண போறானோ அது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு விளங்கல. பக்கத்தில் இருக்கிற பஞ்சாதி என்ன துணிஞ்சு யாராவது பார்த்து சொல்லுவியா? இயேசு நாமத்துல நீ செத்து போ, நான் திருப்பி எழுப்புறேன்னு சொல்லுவியா? சொன்னா நீ உயிரோட திரும்பி போவியா? சொல்ல மாட்டேன்.
பழகு. அதுக்காக சாக்கப்டி போட்டு எழுப்பா விட்டியோண்டா அம்மக அம்மோ அம்மக அம்மோதான். இவங்க இருக்கும் வரைக்கும் சர்வீஸ் முடிஞ்ச வரதாருங்க. ஏனண்டா ஆண்டவர் அப்படிதான் சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள். இலவசம் உன்னுடைய ஜெபத்தால பெற இல்ல. மத்தேயு 10:17 சொல்லப்படுது, பரலோராஜ்யம் இதோ தேவனுடைய ராஜ்யம் சமீபம் என்று பிரசங்கம் பண்ணுங்கள். அங்க பிரசங்கம் பண்ணி போய் சொல்றா, குஷ்டரோகிகளை சுகப்படுத்துங்கள், வியாதியஸ்தரை சுகப்படுத்துங்கள், என்னுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பக்கத்தை பார்த்து சொல்லு, இலவசம்டாப்பா, இலவசம். அற்புதமா பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. அறிக்கை, விசுவசித்தேன் ஆகியால் விசுவாசத்தின் ஆவிய உடைய புருஷர்களே, புருஷிகளே, ஸ்திரிகளே, குமரிகளே, கிழவிகளே, பாலிவர்களே, விசுவசித்தா பேசு. ஏன்னா அப்படித்தான் சொல்லுது, விசுவசித்தேன். என்னத்துக்கு இந்த இதுல இருக்கிற முன்னுக்கு இருக்கிற 4-5 நாதஸ்வர கோஷ்டி மாதிரி இது மட்டும் நடுக சொல்லுது, பின்னுக்கு இருக்கிறதெல்லாம் பாம்பாட்டியல் மாதிரி சொல்லாம இருக்காங்க தெரியுமா? இவங்க விசுவாசித்தாங்க, அவங்க இப்ப பின்னுக்கு இருக்கிற பாம்பாட்டியாக என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் ஊதினபடினாலதானே முன்னுக்கு இருக்கிறவங்க எல்லாம் ஆடுறாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப அவங்களும் விசுவாசித்தபடிதான் ஏதோ நடக்குது. இப்ப அவங்க தம்பியாக்கள், இப்ப எலியா அங்க இருந்து விசுவாசம் இல்லைன்னு சொன்னா, எலியா ஏதாவது இதுக்கு விட்டுதானா, நான் ஊதி பார்த்து நீங்க ஆடித்தான் ஊதி பாருங்களேன் பாப்பா, நான் ஆடுவேன் பாப்போம். என்ன சொல்றேன், ஆண்டவற்ற பிள்ளைகள், கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அது நம்பு. ஆமென். அவர் என்ன செய்வார்? எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுவார். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இந்த வரங்கள் வல்லமைகள் ஆண்டவர் இலவசமா தந்திருக்கிறார் உனக்கு. நீ ஒரு விசுவாசி என்பதுக்கு அடையாளமா ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த 3 மனுஷர்களும் ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். சாட்சி நிரூபிச்சாங்க. நிரூபிச்ச உடனே தானியேல் சொல்லப்படும், ராஜா அழிமிச்சான். இஷ்டவேலிலே ரட்சிக்கப்படத்தக்க அளவுக்கு இவர்களுடைய தேவர்கள், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ, இவர்களுடைய தேவர்களை போல வேறு தேவர்கள் இல்லை. சாட்சி விட்டுட்டாங்க. தேவன் உயிரோட இருக்கிறார் என்றதுக்கு இந்த 3 பேர் சாட்சி. சிங்க குகையில் அவனை போடுகிற போது, ராஜாவை நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிச்சவர், ஏன் நான் யாருக்கும் நீதிகேடு செய்தது இல்லை. தானியேல் மெயின் பாயிண்ட் அதான், ஆராதிச்சது இல்லை. நான் யாருக்கு நீதிகேடு செய்யாது இருந்தால் சேதம் ஒன்றும் அணுகுவதில்லையே. பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் வெற்றி மேலே வெற்றி தினம் வருமே. பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் வெற்றி மேலே வெற்றி தினம் வருமே. இடைவிடாமல் ஆராதிக்கும் எங்கள் தேவன் பெரியவரே, இடைவிடாமல் ஆராதிக்கும் எங்கள் தேவன் பெரியவரே. பெரியவரே இயேசு, பெரியவரே, உயர்ந்தவரே இயேசு, உயர்ந்தவரே. பெரியவரே இயேசு, பெரியவரே, உயர்ந்தவரே இயேசு, உயர்ந்தவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் எங்கள் தேவன் பெரியவரே, இடைவிடாமல் ஆராதிக்கும் எங்கள் தேவன் பெரியவரே. தேவாவி நம்மோட இருந்தால் தேவ வெளிப்பாடு என்றும் வருமே. தேவாவி நம்மோடு இருந்தால் தேவ வெளிப்பாடு என்றும் வருமே. பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் வெற்றி மேல வெற்றி தினம் வருமே. ஆமென். பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் வெற்றி மேல வெற்றி தினம் வருமே. இதுக்கு நீ சாட்சி. நீதிகேடு நீ செய்யாம இருந்தா ஆண்டவர் உன்னை ஒரு சிங்க குகைக்குள்ள முன்ன அனுமதிக்க விட மாட்டேன். சிங்க குகைக்குள்ள போக மாட்டேன்னு சொல்ல. சிங்கம் தான் உனக்கு பிலோவாயிருக்கு. சிங்க குகைக்குள்ள போகாம தடை பண்ணி ஆண்டவர் அவனை விடுதலையாக்கின மகிமையை காட்டிலும், சிங்க குகைக்குள்ள போய் தூதன் சிங்கத்தினுடைய வாய்களை எல்லாம் கட்டி சிங்கத்தோட அவன் விளையாடி கொண்டிருக்கிறத கண்டதான் பெரிய மகிமை, தெரியுமா? அதே போல சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ள போகாமல் என் கர்த்தர் தடை பண்ணி அவர்களை விடுதலையாக்கி இருக்கிறதை காட்டிலும், நெருப்புக்குள்ள போய் அந்த நெருப்பில் அவர்கள் வேகாமல் அவர்களோடு கூட தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு இன்னொருவர் கண்டு வெளியில வந்ததான் மகிமை. லாசர் மரியாம அவன் இருந்ததை காட்டிலும், லாசர் மரித்து
உயிரோட திரும்பி வந்ததுதான் இயேசுவுக்கு மகிமை, அவனுக்கு மகிமை. உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கிறதல்ல மகிமை. பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைக்குள்ள நீ போய், அது தண்ணியா இருக்கலாம், அக்னியா இருக்கலாம், ஆழ சமுத்திரமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீ அதுக்குள்ள போயிட்டு ஜெயம் கொண்டவனாய் நீ வெளியில வருகிறதா தேவனுடைய மகிமை. அதுதான் ஆண்டவர் உனக்கு வைக்கிற சாட்சி. நீ யார் என்றத சாட்சி. என்ன சாட்சி? வேதத்தில் சொல்லப்படுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த போது, அது இப்ப தொடங்க முடிக்கலாம், 10 வாதைகளை கர்த்தர் கொடுத்தார் மோசே மூலமாய். அது தேவன் மோசேயோடும் தன்னுடைய ஜனங்களோடும் இருக்கிறார் என்றதுக்கு ஒரு அடையாளம். மோசேயுடைய கோல் கர்த்தருடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அடையாளம். எத்தனை பேர் சொல்லக்கூடும், மோசேயுடைய கோலை காட்டிலும் என்ற கையில என்ற ஆண்டவருடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கோலை கர்த்தர் தந்திருக்கிறார். இதை நான் செய்தா, இதை நான் சொன்னா, இதை நான் பிரயோஜனப்படுத்தினா என் கர்த்தர் மோசே செய்ததை காட்டிலும் பெரிய காரியத்தை என்ன கொண்டு செய்வார் ஆண்டவர். அந்த ஃபெய்த்தில் கோல், மோசேயினுடைய கோல் கூட செய்தது 10-15. அங்கே பார்க்கிறோம், அது கூட தவறுக்குள்ள நடத்திச்சு. ஆனா இது ஒரு நாளும் உன்னை தவறுதலா நடத்தாது. அருமையான தேவ ஜனமே, மோசையோட கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் அடிமைப்பட்டிருந்தார்கள். இஸ்ரவேலின் தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்பதுக்கு என்ன அடையாளம்? மோசே சொல்லுகிறான் யாத்திரை வீட்டுல, என்னுடைய ஜனங்களுக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் கர்த்தர் ஒரு அடையாளமாய் வித்தியாசத்தை உண்டுவார். என்ன? பக்கத்துல உனக்கு பேன் வரும், எனக்கு பேன் வராது. என்ற ஜனத்துக்கு பக்கத்துல உண்ட தேசம் இருண்டு போயிருக்கும், கோசான் தேசம் இருண்டு போகாது. பக்கத்தில் அக்கினி நெருப்பு கொட்டப்பட்டிருக்கும் மழை எந்த தேசம், எந்த ஜனங்களோட தேசத்துக்கு வராது. ஏன்? தேவன் இருக்கிறார் என்பது. மோசே நான் உயிரோட இருந்து தேவன் சொன்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிற போது என்னுடைய ஆண்டவர் இஸ்ரவேலின் ஜனத்தை காக்கிறவர் என்பதற்கு நான் அடையாளமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மோசே சொன்னது போல எத்தனை பேர் சொல்லக்கூடும், பாவத்தில சாபத்தில அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை தேவனுடைய சமூகத்தில் விடுதலை ஆக்குறதுக்கு கர்த்தர் உன்னை மோசேயை காட்டிலும் தேவனுடைய வீட்டாராய் உன்னை கர்த்தர் மாற்றி உனக்குள்ள தேவனுடைய வல்லமைகளை எல்லாம் தந்து உன்னை கர்த்தர் அனுப்பி அவருடைய ஆவியால நிரப்பி அவர்களை எல்லாம் விடுதலை ஆக்கத்தான் கர்த்தர் ஒரு அடையாளமாய் அந்தர வச்சிருக்கிறார். தந்த அடையாளமாய் இந்த விசுவாச தேவ சபையை வச்சிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவருக்கு அடையாளமா வச்சிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறவர். அவருக்கு நான் ஒரு அடையாளம். பக்கத்து பாசல நான் அவருக்கு ஒரு அடையாளமா இருக்கிறேன். என்ன கொண்டு வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். யோசேப்பு அங்கே அடையாளமா இருந்தது உண்மை. தானியேல் அடையாளமா இருந்தது உண்மை. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அடையாளமா இருந்தது உண்மை. மோசே அடையாளமா இருந்தது உண்மை. மோசேயோடு சேர்ந்த ஜனங்களுக்கெல்லாம் அடையாளமா இருந்தா இந்த சபையில மோசேயை காட்டிலும் எபிரேயர்ல 3 சொல்லப்பட்டது, அவன் தேவனுடைய வீட்டில எங்கும் உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரன். ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய வீட்டாரா இருந்தா இந்த வீட்டுக்கு யார்? என் ஆண்டவர் இயேசுவா இருக்கிறபடினா இந்த சபையில என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறது. என் இயேசு உயிரோட இருக்கிறார் என்பதை அடையாளமாய் காண்பிக்கத்தான் உங்களையும் என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. லேக்கமரதி அமசோ, நீ சாதாரண ஆள் இல்ல. நாங்க சாதாரண ஆள். பக்கத்து பாசல நாங்க சாதாரண ஆட்கள் இல்ல. தேவன் அவர் உயிரோட இருக்கிறார் என்பதற்கு அடையாளமா எங்களை வச்சிருக்கிறார். மனுஷர்கள் எல்லாரும் மரிச்சு போகலாம், என் ஆண்டவர் மரிச்சவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அந்த உயிரோடு இருக்கிற அடையாளம் என்ன? முதல் நாளே பேதுரு விளையாடி விட்டான். 3000 பேர் குருடன பேதுரு யோவானை பார்த்து சொன்னான், எங்களிடத்துல பொண்ணும் இல்லை வள்ளியும் இல்லை, நாங்கள் அவருக்கு அடையாளமாக இருக்கிறோம். இயேசு உயிரோட இருக்கிறார். என்ன? நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன செய்யணும்? ஒரு உற்சாகத்தை. சில சொல்றாங்க, நாங்க இருக்கிறவங்களை எழுப்பி நடக்க சொல்றீங்களாங்க, இதோடையாவது போ சொன்னா நாங்க அடையாளம். இயேசு உயிரோட இருக்கிறார் என்றதுக்கு நாங்க அடையாளம். என்னையா அடையாளம்? எத்தனை வருஷமா நீ சப்பானே இருக்கிற இயேசுவின் நாமத்தை உத்துப்பாருடா பாருங்களேன். உங்களை உத்துப்பார். சில பேர் தெரியுமா, முகத்தை இப்படி பார்த்தா சில பார்க்க மாட்டாங்க. ஏஞ்சலுங்க பயம் என்ன? இது அபிஷேகம் கண் சும்மா அப்படி போகும், புலிக்கண் மாதிரி போகும். இது என்ன கண்ணா இருக்கு? குரங்கு கண் பண்ண முடியும். அப்பதான் ஜெபிக்கிற மாதிரி பக்கத்து ஒருக்கா பாருங்களேன், ஒருக்கா பாருங்க, ஒருக்கா பார்த்து உங்களோட கண்ணை பார்க்குறாங்க. உங்களோட கண்ணை மற்ற கண்ணை பார்த்து ஆம்பளை கண்ணை பார்த்துட்டு பொம்பளை கண்ணை பார்த்து புற பேருந்து பக்கத்தில் இருக்கிறவங்க பஞ்சாயத்து கண்ணை நீ பார்க்க, அண்ணனு நோக்க, அவளும் நோக்க, கண்ணும் பார்க்க, கண்ணு மடிக்க, பிறகு வந்து எனக்கு அது ஒரு பிரச்சனையா வர. நீ கண்ணும் பார்க்க வேணாம், காலும் பார்க்க வேணாம், இன்னையே பார். நான் உங்களுக்கு கண்ணடிக்கிறேன், உங்களுக்கு தெரியாது.
தெரியாமலே இருக்கடு என்ன இப்படி சொன்னாதான் இனி கவனமா பார்ப்பாங்க. இப்ப நான் இப்ப எத்தனை நேரம் கண்ணடிக்கிறேன், 6வது நீங்க சரியா சொன்னீங்கடா. வெளியில உங்களுக்கு போய்க்க நான் உண்மையா சொல்றேன், 10,000 பவுண்ட்ஸ் தருவேன். சேலஞ்சா சொல்லுங்க. ஓகே, கவனமா என்ன பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். கண் மேல கண் வச்சு ஆலோசனை சொல்லுகிறவரை காட்டிலும் என்ன ஜனங்கள் கவனம். இப்ப யோசிக்கிறாங்க, 10,000 ஒரு 5,000 இந்த பாசம் தந்தா சரி பரவாயில்ல பார்ப்போம், நான் அடிப்பனை பண்ணி சொல்லணும். சரியா? ரைட். சரி, மோசேனுடைய ஜனங்கள் சிறப்பட்டிருந்த போது தேவன் அடையாளத்தை கொடுத்து அவங்கள வெளியில கொண்டு வந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் சிறப்பட்டு இருக்கிறப்ப சிலருக்கு இப்ப மெசேஜ் போயில எப்ப இவர் கண்ணடி பேர் நான் பார்த்துருக்கீங்க. எனக்கு தெரியுது. ஐயோ நான் கண்ணடிக்க மாட்டேன், நீங்க அதை விட்டு அந்த சப்ஜெக்டை மாத்தி இந்த ரூட்டுக்கு வாங்க, அப்புறம் அந்த ரூட்டுக்கு போவேன், பிரச்சனை இல்லை. இப்ப இருக்க மாலாவை யோசிச்சு பார்க்க போது இப்ப இதுக்குள்ள எவ்வளவு பாவி அடிக்கிறாள் எங்க இருக்கிறாள் எனக்கு இந்த மாலா சிந்திக்க பிறகு யோசனை என்ன இப்ப சிலர் யோசிக்கிறாங்க பார்த்து இவற்றை வடிவுக்கு எனக்கு தெரியாத ஏய் மே நீ இந்த மயில் நினைக்கிறதே எனக்கு தெரியும். இந்த முடி மயில்ன்றது புல மணி பேசி விட்டு முடி ஆண்டவரே முடிய விளப்பண்ற, நீ என்னதான் செய்தாலும் வளரா, எங்க அடிச்சாலும் எங்கேயோ போய் தப்பு. நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்டா, சொல்ல வந்ததை மறந்துட்டேன். சரி, எகிப்தில் இருந்த ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த போது ஆண்டவர் என்ன செய்தார்? அடையாளத்தை கொடுத்து அவங்களை விடுதலை ஆக்கிறார். சொன்னார் கடைசியாக 10வது வாசம், தலைச்சம் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யும்? சாகும். அதனால நீ என்ன செய்? ஒரு வீட்டுக்கு உங்களுடைய வீட்டுக்கு தக்கதாய் ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு அதனுடைய ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் பூசு. சங்காரக்காரன் வருகிற போது அந்த நிலை எந்த நிலைக்கால்களில அது பூசப்பட்டுச்சதோ அந்த வீட்டுக்கு சங்காரம் இல்லாதபடிக்கு அவன் கடந்து போய் விடுவான். ஏனென்று சொன்னா அது தன்னுடைய ஜனங்களை மீட்கிறதுக்கு கர்த்தரால கொடுக்கப்பட்ட ஒரு நிச்சயமான அடையாளம். ஜனமே, அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு ரத்தத்தை பூசி அவ்வளவு லட்சத்துக்கும் என் கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரண்டா. எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே மெய்யான ஆட்டுக்குட்டி ஆயிருக்கபடினால் அவருடைய ரத்தத்தால நீங்களும் நானும் பூசப்பட்ட பின்பு அவருடைய ரத்தத்தால மீட்கப்பட்ட பின்பு எந்த பார்வோன் உன்னை கட்டி வைக்க முடியும்? எந்த ஜனங்கள் உன்னை கட்டி வைக்க முடியும்? எந்த பிரச்சனை உன்னை கட்டி வைக்க முடியும்? எத்தனை பேர் சொல்லக்கூடும் குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே நான் விடுதலை ஆகி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு நான் அடையாளம். இயேசுடைய ரத்தம் என்ன விடுதலை ஆக்கியிருக்கு. வேதத்தில் சொல்லப்படுது 1 பேதுரு 1 வாசிக்க தேவையில்ல 19 குற்றமற்ற மாசற்ற அவருடைய ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால் நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டோம். எத்தனை பேர் சொல்லக்கூடும் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தால நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தால புறம்பாயிருந்த என்னை கர்த்தர் காணியாட்சிக்கு உட்படுத்தி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தால கர்த்தர் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தால பாவ மீட்பை எனக்கு தந்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தால புதிதும் ஜீவனுமான புதிய மார்க்கத்தை கர்த்தர் எபிரேயர் 10:19 சொல்லப்படும்படி அந்த ரத்தத்தால என் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். இந்த கம்யூனியனை கர்த்தர் எனக்கு தந்து அவருடைய புதிய உடன்படிக்கையாய் என்னுடைய கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை வச்சிருக்கிறார். அதனால இயேசுடைய ரத்தம் இன்றைக்கும் பழி வாங்குகிற ரத்தம் அல்ல, பேசுகிற ரத்தம். அந்த பேசுகிற ரத்தத்துக்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். எனக்காய் பேசிக் கொண்டிருக்குது, உனக்காய் பேசிக் கொண்டிருக்கு, ஒவ்வொருவருக்காயும் அந்த ரத்தம் பேசிக்கொண்டே இருக்கு. நன்மையானவைகளை பேசிக்கொண்டு நீ சாட்சி. நான் அவருடைய ரத்தத்துக்கு சாட்சி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிச்சிருக்கு. நான் சாட்சி. கொலை செய்தவன் கொலை செய்யல, விபச்சாரம் செய்தவன் விபச்சாரம் இல்லை, வேஷித்தனம் செய்தவன் வேஷித்தனம் இல்லை. அடிச்சு உத்தச்சு ரத்தத்தை கண்டு அதுல மூழ்கினவர்கள் இன்றைக்கு அமைதியாயிருக்க காரணம் என் ஆண்டவர் இயேசுடைய ரத்தத்துக்கு நீ நானும் சாட்சியா இருக்கிறபடினாலவா. இப்படி அடக்கிடுவாங்க. இடிச்சா முடிஞ்சது, பாடதான் வர சுற்றத்தார் சூழ்ந்துட பற்றுள்ளோர் பதறிட, அப்படிதான் பாட்டு வரும். எத்தனை ஆம்பளை இப்படி இடிச்சாங்கடா, பொம்பளை ஒரு பேலனா கட்டணம் நினைப்பாரு. இடிச்சா தவக்க பஸ் போகக்குள்ள அதன் டயருக்கு கீழே இருந்துட்டு எழும்புமா ஒரு விலங்குல ஒரு தவக்க இப்படி போற பஸ் வருது, பஸ் கோன் அடிக்க இவர் பார்த்து நீ பெரிய ஆளு 7 மணி எனக்கு மேல ஏறி போட்டு தவக்கப்படுத்தா பஸ் போய் முடிஞ்ச இவர் எப்படி கதையே முடிச்சு. ஆனாலும் பஸ்காரன் சில வழியில திவானியோட நான் காரோட போறதில்லை, புறா ரோட்டில் நின்றுதண்டா. புறா எங்கேயோ நிக்கும் ரோட்டில்.
அப்படித்தான் ஒரு நரி அல்லது ஒரு நாய் ஒரு பூனை எங்கேயாவது பிரேக் 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 ஆனாடி என்னண்டா அவ்வளோ ஒரு வந்த அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் அவள்டா இருதயம் அவ்வளவு மெலிஷ். நமக்கு அப்படி ஒரு கோழி இருந்தாலே யாரும் இல்லைண்டா அவருக்கு வெட்டி அப்படித்தானே கொண்டு போயிட்டு உரிச்சு விட்டா முயல் ரசிக்கிறேன். கடவுள் அவருடைய ரத்தத்தால நமக்கு பாவம் பண்ணிட்டு வந்துச்சு. எத்தனை பேர்ட்ட கோழியை களவெடுத்த கோழி கல்லறை இதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க கற்பனை பண்ணி பாருங்க. வளர்த்தவன் ஆறும் சாப்பிட்டவன் ஆறும். ஆனா இன்றைக்கு அதெல்லாத்தையும் எந்த ரத்தம் கழுவினது? எத்தனை பேர் சொல்லக்கூடிய இயேசுடைய ரத்தம் நம்ம கழுவி சுத்திகரிச்சிருக்கு இல்லையா? நம்முடைய ரத்தத்தை பூசினா பாருங்க, ஒரு ஆளுந்த ரத்தம் ஒப்புரப்பட்டா போய் கழுவினா அது போயிடும். ஒரு ஆட்டின் ரத்தம் போயிடும், மாட்டின் ரத்தத்தை தொட்டா போயிடும். என்மேல உண்மையில இயேசுட ரத்தம் விழுந்துச்சு, அது போகவே இல்லை. நாங்க தான் மாறி இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்லக்கூடிய நான் மாறி இருக்கிறேன்? என்ன இந்த ரத்தம்? எத்தனை பேர் சொல்லக்கூடும் அவருடைய ரத்தம் என்ன மாத்தி இருக்குது? சில யோசிக்கிறாங்களே அப்படி மாத்துமா? உன்னை மாத்தாது. சில பேரை ரத்தம் என்ன செய்யாது, மாத்தாது. ஏன்னா அவங்க ரத்தத்தை மாத்துவாங்க. எல்லாரையும் இதில் இருக்கிற எல்லாரையும் அவருடைய ரத்தம் மாத்தி வச்சு அது மாத்தினபடியா தான் நீங்களும் நான் இந்த இடத்துல இருக்கிறோம். ஆமென். 1000 ஆண்டுகள் அழியா ரத்தமே அடியே பாவங்கள் தீத்த ரத்தமே, ஆயினும் உந்தன் அழியா ரத்தமே அரை நொடியில் என் அழுக்ககற்றி புனிதனாக்கினதே ரத்தமே ரத்தமே அழியா ரத்தமே 1000 ஆண்டுகள் அழியா ரத்தமே 1000 ஆண்டுகள் அழியா ரத்தமே அரை நொடியில் என் அழுக்ககற்றி பனிதனாக்கியதே. ஒரு அரை நொடிக்குள்ள எங்களுடைய எல்லா பாவத்தையும் கழுவி சுத்திகரிச்ச அந்த ரத்தம். அதனால நான் ராகாப் சொல்றாள் யோசுவா 2:13 நீங்கள் எனக்கு ஒரு நிச்சயமான ஒரு அடையாளத்தை தரணும் சொல்றாங்க. ஓ அப்ப நீ என்ன செய்றாங்க, ஒரு சிவப்பு நூலை உன்னுடைய விண்டோவில் நீ கட்டிவிடு. நாங்க அதை பார்க்கிற போது நீ எங்களுடைய தேவனை நம்புகிற ஒரு பெண். அதனாலதான் ராகாப்புடைய பிள்ளை சந்ததி இயேசு அங்க இந்த சந்ததியில் வந்த ஒரு வேசியுடைய சந்ததி. ஒரு வேசியே இயேசுவை நம்புற போது, கர்த்தரை நம்புற போது அவளுடைய சந்ததியிலேயே ஆண்டவர் வர விரும்புறாருண்டா. நீ இயேசுவை நம்புகிற போது, நான் இயேசுவை நம்புறது போது எங்களோட சந்ததி மூலமாய் அவருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு வரும் தெரியுமா? உன்னுடைய பேர் எழுதப்படும். இயேசுவை நம்புறவனுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அப்படிதான் சொல்லுது. அது சொல்லால் எனக்கு நீங்கள் நிச்சயமான அடையாளத்தை தர வேணும். சும்மா அடையாளம் இல்ல, நிச்சயமான அடையாளம். சொன்னாங்க இந்த சிவப்பு நூலை கட்டு. பாக்குறாங்க எரிக்கப்பட்ட பிடிக்க போகிற பாக்குறாங்களோ, நிச்சயமான அடையாளம் அவள் கட்டி இருக்கிறாள். அவளையும் அவளுடைய வீட்டாரையும் அந்த நூல் காத்ததே. ஆனால் அந்த சிவப்பு நூல் காத்தது என்றால் ஏன்? அந்த நூலை கட்டி இருக்கிற வீடு தேவனை நம்புகிற வீடு, அவர்களுக்கு உதவி செய்த வீடு என்று அங்கே யோசுவாவும் அவனுடைய கூட்டத்தாரும் அவளை தப்புவிச்சார்களே. ஆனால் அருமையான தேவச்சனமே, இயேசுவினுடைய ரத்தத்துக்குள்ள நீ இருக்கிறபடினால் அந்த நூல் நிச்சயமான அடையாளம் என்று சொல்லப்பட்ட அந்த நூலை காட்டிலும் எத்தனை பேர் சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு நிச்சயமான அடையாளமா எனக்கு இருக்குது. அவருடைய ரத்தம் நிச்சயமான பாதுகாப்பு, அவருடைய ரத்தம் நிச்சயமான சொத்தை கொண்டரும், அவருடைய ரத்தம் நிச்சயமா எனக்கு ஜெயத்தை கொண்டரும், அவருடைய ரத்தம் நிச்சயமாய் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவே. வெளிப்படுத்தல் 12-ம் அதிகாரம் 19
11 சொல்லப்படுது, அவருடைய சாட்சியுள்ள வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், சாத்தானை ஜெயித்தார்கள். எத்தனை பேர் சொல்லக்கூடும், இந்த சாட்சியுள்ள வசனத்தினாலும் எனக்குள்ள ஓடுகிற என்னுடைய இயேசுடைய இரத்தத்தினாலும் சாத்தானை ஜெயிக்க முடியும், சத்துருவை ஜெயிக்க முடியும், திட்டங்களை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம் எனக்கு நிச்சயம், நான் அடையாளம். எத்தனை பேர் சொல்லக்கூடும், இந்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கு? கையெழுத்துக்கு பார்க்கலாம். எத்தனை பேருக்கு அது நிச்சயம்? அவருடைய இரத்தத்தின் மூலமாகவே நீங்கள் நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தால எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தால பிரிவினையா இருந்த நடிச்சுவரை கத்தர் தகர்த்து இது திறத்தாரையும் என்று ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்கிறார். அவருடைய இரத்தத்தால நீங்கள் நானும் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தால பாவத்தினுடைய சம்பளத்திலிருந்து நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தம் சிந்தலால எங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது. இது நிச்சயமான அடையாளம், நிச்சயமான அடையாளம். இந்த அடையாளம் எங்க இருக்கு? நான் அவருக்கு அடையாளமா இருக்கு. என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் அடையாளம். பழையவை யாவும் ஒளிந்து எல்லாம் புதிதாயிற்று. இது எப்படி அறிய முடியும்? நான் அடையாளம். இந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனம் பரிசுத்த ஜாதி. அப்படிதான் சொல்ல 1 பேதுரு 2:8 பரிசுத்த ஜாதி. இது பரிசுத்த ஜாதியா? ஓ, இது பரிசுத்த ஜாதியா இருக்கிறதா அடையாளம். அவர் உண்மையா நாம எங்கள் வீட்டிருக்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு அடையாளம். பக்கத்து பசங்க, நான் இயேசுக்கு அடையாளம். இயேசு உயிரோட இருக்கிறார். இயேசுக்கு நான் அவருடைய அன்புக்கு நான் அடையாளம். அவருடைய விசுவாசத்துக்கு நான் அடையாளம். இயேசுவை நான் நம்பியே இருக்கிறேன். ஒன்று குறிச்சு கவலைப்பட மாட்டேன். யார் என்னை வெறுத்தாலும், இதை சொன்னா சிலருக்கு அழுகையே வரும். வெறுத்தாலும், இன்கேஸ் சொல்றேன், இன்கேஸ் அப்படி வெறுத்தாலும், அதுக்காக வெறுத்துட்டாங்களா? வெறுத்த சன்னியாசிகள் இங்க இருக்கிறாங்களா? அடிபட்டு பொஞ்சாதியோட இருக்கிறான், புள்ளியோட இருக்கிறான், பொஞ்சாத மனைவியோட இருக்கிறான், கணவோட இருக்கிறான், இந்த சபையில இருக்கிறான். ஒருவரும் இந்த சபை விட்டு சாவும் வரையும் போக மாட்டான். போனா உயிரோட இருக்க மாட்டான். மரணமானாலும் ஜீவனானாலும் இயேசுவையே நம்புவேன். எத்தனை சொல்லக்கூடும்? I love that song. சொல்லு பாஸ்டர், லவ் பண்றாராம் அந்த சாங். எனக்கு அதுல விருப்பமே. நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் நம்புவேன். அப்படி எல்லாரும் எழும்புவோமா? நான் நம்புவேன். நல்லவர் இயேசு, வல்லவர் இயேசு, இயேசுவை நம்புவேன். வல்லவர் இயேசு, இயேசுவை நம்புவேன். நான் நம்புவேன். அல்லேலூயா. நான் நம்புவேன். அவையா, நான் நம்புவேன். எல்லாரும் சொல்லுவோம். எனக்கு ஒரு விருப்பம் உண்டு, என் இயேசுவை பார்க்கணுமே, எல்லோரும் அறியணுமே, என் இயேசுவே தெய்வம் என்று. எனக்கு ஒரு விருப்பம் உண்டு, என் இயேசுவை பார்க்கணுமே. அல்லேலூயா. எல்லோரும் அறியணுமே, இயேசுவே தெய்வம் என்று. எல்லாரும் சொல்லுவோமா? ஒருவர் கூட என்று நரகம் போகா, இயேசுவை அறியணுமே. ஒருவர் கூட என்று நரகம் போகா, இயேசுவை அறியணுமே. யார் நான் நம்புவேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம். நல்லவர் இயேசு, வல்லவர் இயேசு, இயேசுவை நம்புவேன். நல்லவரே, நல்லவர் இயேசு, வல்லவர் இயேசு, இயேசுவை நம்புவேன். அவரே நம்பு. உன்னுடைய குடும்பத்தை அவருடைய ரத்தம் பாதுகாக்கும். நீ அடையாளமாய் இருப்பாய். எங்களுடைய சபை அவருடைய ரத்தம் பாதுகாக்கும்.
என்று அவருடைய ரத்தத்தால சம்பாதித்த அவருடைய சபை. இந்த சபையார் நாங்கள் எல்லாரும் தன்னுடைய ரத்தத்தால சம்பாதிச்சிருக்கிற உண்மையே. அந்த ரத்தமே நாள் வரைக்கும் உனக்காக பரந்து பேசிக் கொண்டிருக்கு. அதுக்கு நீ நானும் அடையாளம். எழுதப்பட்டவைகள் நிறைவேறும்படியாய் நான் பிறந்த ஒரு மனுஷன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பற்றி எழுதியிருக்கிற இந்த எழுதப்பட்டவைகள் நிறைவேறும்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் பிறந்தவர்கள். அதுக்கு நீங்கள் அடையாளமாயிருக்கிறீர்கள். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அவ்வளவு ஆசீர்வாதமும் என் ஆண்டவர் கட்டாயமா உங்களுக்கு எனக்கும் தரத்தான் வேணும். தானியேலை போல, சாத்ராக்கு மேசாக் ஆபேத்நேகோவை போல, யோசேப்பை போல அவன் சுவரில் படருகிற கனி கொடுக்கிற திராட்சை கடி. அன்பை வெளிப்படுத்துற ஒரு மனுஷன், தேவனுடைய விசேஷ ஆவியை பெற்ற மனுஷன், அவன் அடையாளம். தானியேல் விசுவாசத்தை ஜெயிச்சு காட்டின ஒரு அடையாளம். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவனை நிரூபிச்சு காட்டின அடையாளம். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மாம்சத்துக்கு உன்னுடைய சத்தத்தை கொடுக்காதபடி ஆவியினால காரியங்களை எல்லாம் ஜெயிச்சு காட்டுனால முடியுமோ? சரீரங்கள் சுட்டரிக்கப்பட கொடுக்கிற போதும் அவர்கள் தேவனுக்கு அடையாளமா இருந்தார்கள். தேவன் விடுவிச்சார். உங்க வாழ்க்கையில பிசாசு எவ்வளவு பிரச்சனை பட்டாலும், உங்க சரீரத்துல பிரச்சனை வரலாம், அவமானம் வரலாம், நிந்த வரலாம், பாடு வரலாம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் என் ஆண்டவருக்கு அடையாளமான மனுஷன். என்ன கர்த்தர் என்னோட இருக்கிறார் என்றதுக்கு நான் அடையாளம். என் விசுவாசம் எனக்கு இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன், அதனால எனக்குள்ள அடையாளம். ஒரு மனுஷனும் பார்த்து நான் அன்பில்லாதவன் என்று சொல்லாதபடி, ஓ எங்கட பாஸ்டர் அன்புள்ளவர் அல்லது சிஸ்டர் அன்புள்ளவர், இந்த பிரதர் அன்புள்ளவர், இந்த சகோதரி அன்புள்ளவர். அன்புக்கு நீ அடையாளம், தேவனுடைய அன்புக்கு அடையாளம். ரோமர் 5:5 சொல்லப்பட்ட பரிசுத்தாவின் அன்புக்கு நீ நானும் அடையாளம். ஒன்றியவான்ல சொல்லப்பட்டதன்படி அங்கே தேவனால வருகிற விசுவாசம், அதுக்கு நீங்களும் நானும் அடையாளம். நம்பிக்கைக்கு நீங்களும் நானும் அடையாளம். எலியா தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அக்னியை இறக்கி நிரூபிச்சு காட்டினான். பாடுள்ள மனுஷன், பாடுள்ள எலியா. உங்க வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில பாடு இருக்கும் இல்லைன்னு இல்ல. பாடு வந்ததுக்கு காரணமே உனக்குள்ள இருக்கிற அவருடைய மகிமை வெளிப்படும்படியாய். அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில போராட்டம் இல்லை. ஏன்? ஆண்டவருக்கு தெரியும் அந்த பாத்திரம் உடைஞ்சு போயிடும். ஆனா உங்களுக்கும் எனக்குமோ பொன்னை காட்டிலும் வெளியேறப்பட்ட விசுவாசம், அதிகமாய் புடமிடப்பட போகிறதான விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறபடியினால் அது அதிக கன மகிமையை நமக்கு உண்டாக்குறதுக்காக வேண்டியே கர்த்தர் சில சிஜிப்புகளை நமக்கு தருவார். தேவன் என்னோட கூட இருக்கிறார், நான் அடையாளம். என்ன போல உள்ள ஊழியக்காரர் ஓடி போவானோ, நான் கர்த்தருடைய ஊழியக்காரர், இதுக்கு நான் அடையாளம். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? பவுல் சொன்னான், எல்லாரை காட்டிலும் நான் அதிகம். ஜெபத்துல நீ அடையாளமாய் இருக்கிறாயோ? எல்லா மனுஷரை காட்டிலும், ஓ இவன் ஒரு ஜெபிக்கிற மனுஷன், இவள் ஒரு ஜெபிக்கிற மனுஷி, இவன் ஆராதிக்கிற மனுஷன், இவள் ஆராதிக்கிற மனுஷி, இவள் பரிசுத்தமானவன், இவள் பரிசுத்தமானவள் என்று சொல்லி நீ ஒரு அடையாளமாய் இருக்கிறாயோ? எசேக்கியேல் அடையாளம், அவன் உங்களுக்கு அடையாளம். எத்தனை பேர் சொல்லக்கூடும், நான் உலகத்துக்கு அடையாளமாய் இருக்கிறேன். உலகத்துக்கு நீங்க வெளிச்சம், உலகத்துக்கு வெளிச்சம், உலகத்துக்கு அடையாளம். நான் உலகத்துக்கு அடையாளமாய் இருக்கிறேன். என்ன அடையாளம்? என்னுடைய இயேசு ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு நான் அடையாளம். உங்களால காட்ட முடியுமா? உங்களால காட்ட முடியுமா நான் ஆண்டவருக்கு தான் அடையாளமாய் இருக்கிறேன்? அல்லது பிசாசுக்கு அடையாளமாய் இருக்கிறீங்களா? ஒளியின் தூதனுக்கு அடையாளமா இருக்கிறீங்களா? அல்லது வஞ்சிக்கிற ஆவிக்கு அடையாளமா இருக்கிறீங்களா? ஒரு பெருமை அடையாளமா இருக்கிறீங்களா? இல்ல, ஆவியின் கனிகளுக்கு நான் ஒரு அடையாளமான ஒரு மனுஷன். அந்த மனுஷனை பார்த்தாண்டு சொன்னார், நீ பேசு. யார் பிரசங்கம் பண்ண முடியும்? அடையாளமானவர். யார் சத்தியம் சொல்ல முடியும்? நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்கள்.
நீ பேசு. அடையாளமா இருந்தா. அதனால தான் பிரசங்கம் பண்ணி ஆண்டு சொன்ன பரிசுத்தாவிங்கிறது வரும்போது நீங்க பலன் அடைந்து சாட்சி சாட்சி அடையாளம். இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்பதை அறிந்து கொண்டேன். அடையாளம் பேச்சு வெளிப்படுத்தினது. பேதுருவை பார்த்து பெண் சொன்னாள், நீ இயேசுவோடு கூட இருந்தவன், உங்க பேச்சு உனக்கு வெளிப்படுத்துது. அடையாளம் காட்டு. எத்தனை பேர் சொல்லக்கூடாது, நான் இயேசுவோட இருக்கிறேன், என்ற பேச்சு வெளிப்படுத்தணும், என்னுடைய கிரியைகள் வெளிப்படுத்தணும். எல்லாத்தையும் மறந்துச்சு, எல்லாத்தையும் மறந்துச்சு. மல்லியா 3 சொல்லுது, கடைசி நாட்கள் ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவன். அந்த அடையாளம் பெருசா இருக்கும். நீ நானும் ஆண்டவற்ற ஊழியக்காரர் என்று சொல்லணும்டா. அடையாளம் வேணும், அற்புதங்கள் வேணும், விசுவாசத்தினால கிரியைகள் வேணும், ஆவியின் கனிகள் வேணும். தனிய வரம் மாத்திரமல்ல, ஆவியானவருடைய கனி. ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா தனிய கனி அல்ல, தனிய வரம் அல்ல. பரிசுத்தாவியானவர் வந்தா கனியும் வரும் வரமும் வரும். இந்த வேளையில ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரிடம் கேளுங்க. என்ன நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதுக்கு அடையாளமா வச்சிருங்க ஆண்டவரே. என்ன நீங்க உயிரோட இருக்கிறீங்க. மரிச்சது மனுஷன் இன்னைக்கு உயிரோட இருக்கிறார். அவற்றை உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த உலகத்தில் ஆளுக செய்யுது. அதுக்கு அடையாளமா என்ன வச்சிருக்கிறீங்க? அன்புக்கு அடையாளம், விசுவாசத்துக்கு அடையாளம், நம்பிக்கைக்கு நான் ஒரு அடையாளம். என்னை ஒரு மனுஷன் நம்பி தன் ஆத்மாவை இந்த சபையில கொண்டு வந்த ஆண்டவர் தந்தா, நான் செத்த ஆளும். மோசே சொன்னா, இவர்களை அழித்து விடாதிரும், இவர்களை நீர் அழிப்பீரையானால் என்னுடைய பேரை கிறுக்கி போடும். நான் உடைய ஜனங்களை நேசிக்க அடையாளம். எத்தனை ஊழியர்கள், எத்தனை விசுவாசி சொல்ல முடியும், நான் அழிஞ்சாலும் என்ற விசுவாசி அழியக்கூடாது. எனக்கு என்ன இல்லாம போனாலும் ஐயோ மற்ற சகோதரர்களுக்கு இல்லாம போக கூடாது. எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும். மோசி ஒரு அடையாளமா இருந்தா தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்ல, நீங்கள நான் அடையாளமா இருக்கிறோமா? அடையாளமா மாறிக்கொள்ளும். என்னுடைய பேரை கிறுக்கி போடும். இவர்களை அழிப்பீரனால் என்னுடைய பேரை கிறுக்கி போடும். எத்தனை விசுவாசி சொல்ல, ஆண்டவரே அந்த மனுஷன் என்னால துன்பப்படுறதை காட்டலாம், எனக்கு அந்த துன்பத்தை தாரும். என்னால் அவன் அழுகிறதை காட்டலாம், நான் அழ தயாராண்டவரே. என்னால் ஒதுக்கப்படுறதை காட்டலாம், நான் ஒதுக்கப்பட தயாராண்டவரே. அதுதானே அன்புக்கு அடையாளம், தேவனுடைய அன்புக்கு அடையாளம். ஏன்? நாம கொல்லப்படுவதற்காய் அவர் கொல்லப்பட்டார், நாம அடிக்கப்படுவதற்காய் அவர் அடிக்கப்பட்டார், நாம ஒதுக்கப்படுவதற்காய் அவர் ஒதுக்கப்பட்டார். அதான் அவருடைய அன்பு. பிதாவினுடைய அன்பின் அடையாளம் குமாரன். குமாரன் மூலமாய் வெளிப்பட்ட அன்பின் அடையாளம் அவருடைய மனவாட்டி சபை, நீங்கள் நான். பிதாவை இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்கிற இந்த சத்தியம் எங்களை ஆளுகை செய்யட்டும். எல்லாரும் நான் சொல்றது இந்த வேளையில விசுவசிக்கிறவர்கள் எனக்கு பின்னால சொல்லுவீங்களா? பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றிலிருந்து நான் இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறார் என்பதற்காக என் வாழ்நாள் எல்லாம் அவருக்கு அடையாளமாய், அவருக்கு சாட்சியாய் நான் வாழுவேன். அன்புக்கு நான் ஒரு அடையாளமாய், விசுவாசத்தின் கிரியைக்கு நான் ஒரு அடையாளமாய், சொல்லுகிறார நம்பிக்கைக்கு நான் ஒரு அடையாளமாய் நான் வாழுவேன். என்னுடைய குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என்னுடைய தவறுகளை மன்னிங்க ஆண்டவரே. எசேக்கியேல் அவன் அவர்களுக்கு அடையாளமாய் இருந்தது போல் நானும் இந்த உலகத்துக்கு
உம்முடைய பிள்ளை என்பது உம்முடைய வல்லமைகளை வெளிப்படுத்த, உம்முடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்த, உம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்த நான் அடையாளமாயிருப்பேன். நான் அடையாளமாயிருப்பேன். வெளிப்படுத்தல சொல்லப்பட்டதன்படி என் மேல பிதாவின் நாமம் அடையாளமாய் பதிக்கப்பட்டபடியால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல அடையாளமாய் தெளிக்கப்பட்டபடியினால், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணி ஆவிக்குரிய மனுஷனாய் அடையாளமாய் இருக்கிறபடினால் நான் அதை காத்துக்கொள்ளுவேன். என் குடும்பம் அதை காத்துக்கொள்ளும். என் சபை அதை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்து பிதாவே, ஆமென். பெரிய கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி கைகளை தட்டி நன்றி சொல்றோம். அப்படி ஒரு பாடல பாடுகிற போது கர்த்தர் உண்மையாக காணிக்கிறது போடுவோம்.